அனைவருக்கும் வணக்கம். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூழை வார்த்தெடுத்த எண்ணாள் அணிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளில் எம்மொழியும் தோன்றாய் இருள் நாளில் எம்முளத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி பனிக்கடலும் பாழ் நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிழ்தோட்டாய் முக்கழக கடல் தந்து முத்தாம் தொல் காப்பியமாய் 18ஆய் திருக்குறள் சேர் 14 கீழ் கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தலமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 63 குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறது. திருவள்ளுவர் ஆண்டு 2054 கடக திங்கள் 2ஆம் நாள் 18/7/2023 செவ்வாய் மாலை இன்று நாம் இந்த அரங்கிலே கூடியிருக்கிறோம். சேலம் தற்காலை சேலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் மண்ணின் மைந்தராக இருக்கிற கவிஞர் சுகபாலா அவர்கள் எழுதிய விசனப்பூ என்கிற நூல் இன்று திறனாய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு பல்வேறு நூல்களை எழுதியும் வெளியிட்டும் பௌத்தம் சார்ந்த ஆய்வு கருத்துக்களை செம்மைப்படுத்தி நிரல்படுத்தி இந்த தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிற பௌத்த அறிஞர் மா அமரேசன் அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார்கள். அவர்களையும் சான்றோர்த்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே சான்றோர் தளத்தின் இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிற பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்கள் தொடக்க உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று சான்றோர் தளத்தின் நிறுவனர் தலைவர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் அவர்கள் நோக்க உரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை பல்நூற்றானும் கொல்லும் வகையெல்லாம் உதவிகளை செய்து இந்த நிகழ்வை சிறப்புற செய்து கொண்டிருக்கிற கலந்துரையாடுவோம் குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நான் ஓர் IAS அகாடமியினுடைய இயக்குனரும் தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய குழு உறுப்பினரும் அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை பொறியியல் துறையில் தமிழ்துறை தலைவருமாக இருக்கிற ஆற்றல் சார்ந்த பாவலர் ஐயா தமிழ் ஈழன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து வாழ்த்துரை வழங்குவதற்கு உலகெங்கும் வருகின்ற தமிழ் மக்கள் குழுமியிருக்கிற அரங்கமெல்லாம் தன்னுடைய கவிதைகளால் நிரப்பி கொண்டிருக்கிற பல்வேறு தொடர் கவிதை நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஆற்றல் சார்ந்த கவிஞர் புனித ஜோதி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நூலினை திறனாய்வு செய்வதற்கு அந்த நூலையே ஒரு மிக குறுகிய காலத்தில் தொடர்பு கொண்ட பொழுது அந்த நூலினை அணிந்துரை வழங்கிய தாழ்வாரம் இலக்கிய கூடலினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கும்பகோணத்தைச் சேர்ந்த கவிஞர் பாரதி மோகன் அவர்கள் இசை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்விலே ஏற்புரை வழங்க இருக்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் விசனப்பூ கவிதை நூலினுடைய ஆசிரியர் கவிஞர் சுகபால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சினை நெறியாள்கை செய்ய வருகை தர இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அத்தோடு கலந்துரையாடுவோம் நிகழ்வில் தொடங்கி இந்த நிகழ்விலும் பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்வை தொடங்கி வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வின் முதல் பணியாக வாழ்த்துரை வழங்க இருக்கிற கவிஞர் புனித ஜோதி அவர்களை இந்த நிகழ்வை வாழ்த்துரை வழங்கி தொடங்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்.
அறம்பளர்க்கும் அன்னை மொழியாள் என் சிறம்புயர்த்த வாழ்த்திட முனைவாய், என் நாவில் உறவாடு அன்னை தமிழாய், உன் பாதம் தொட்டு பணிகின்றேன் முதலாய். தமிழ் அன்னையை வணங்கி சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் நூல் திறனாய்வில் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அறம்பதிப்பகத்தின் உரிமையாளர் மா அமரேசன் அவர்கள் தலைமையேற்று இந்நிகழ்வை சிறப்புடன் நிகழ்த்த உள்ளார். அவர்களையும் நிறைகுடம் கூத்தாடாது என்பதை போல் பன்முக திறமை கொண்ட திறமையாளரான பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களின் நெறியாளுகை கீழ் செயல்படுவது என்பது சான்றோர் தளத்தினுடைய கூடுதல் சிறப்பு. பல்வேறு பள்ளி பணிகளுக்கு இடையேயும் தமிழுக்கு ஏதாவது செய்திட வேண்டும் என்ற துடிப்பில் அவர் சான்றோர் தளத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு நம்முடைய வரவேற்புரையை தெள்ளு தமிழில் வழங்கிய மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும், தொடக்க உரை வழங்கவிருக்கும் பொறியியல் முனைவர் சான்றோர் தளத்தின் இயக்குனர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், நோக்க உரை வழங்க இருக்கும் சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் பொறியாளர் அமிர்தம் பீட்டர் ராசன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கவிருக்கும் தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகளினுடைய நலவாரிய உறுப்பினர், 400 IAS அகாடமியின் இயக்குனர், பேராசிரியர், முனைவர், கவிஞர், பன்முக திறமையாளர் கவிஞர் தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும், நூல் திறனாய்வு வழங்கவிருக்கும் கவிஞர் கோ பாரதி மோகன் அவர்களுக்கும், இணையத்தில் இணைந்து கருத்து பகிர வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், ஏற்புரை வழங்க இருக்கும் விசனப்பூவினுடைய ஆசிரியர் கவிஞர் சுகபாலா அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசனப்பூ விசனம் என்றால் வட்டார வழக்கில் வருத்தம், துன்பம் என்ற ஒரு பொருள் உண்டு. விடாமுயற்சி என்ற ஒரு பொருளும் உண்டு. நீங்க கிராமப்புறத்தை எல்லாம் போனீங்கன்னா, யாரும் பாட்டி கிட்ட பேசுனீங்கன்னா என்ன துக்கப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. என்ன व्यसனப்பட்டுட்டு இருக்க, व्यसனப்படாம போய் வேலையை பாரு, அடுத்த வேலையை பாரு அப்படின்ற வட்டார வழக்குகள்ல இந்த விசனம் அப்படின்றத நம்ம நாள்தோறும் கவனிச்சுட்டு வந்தவங்க தான். ஒரு மலர் மலர்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா விதை வேணும். விதைதான் வேர் விடும், அதுக்கப்புறம் தளிராகும், தளிர் தான் மொட்டு, அதுக்கப்புறம் மலர். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய உள்ள உணர்ச்சிகளை வெளிப்பாடா காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இத ஒரு குறியீடா விசனப்பூ அப்படின்றத குறியீடா கவிஞர் பயன்படுத்தி இருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த விசனப்பூவினுடைய மலர்ச்சிக்கு எது கருப்பொருளா இருக்கு அப்படின்னு பார்த்தா காதல் தான் கருப்பொருளா இருக்கு. ஆண்டாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஊனிடை ஆலிசங்கு உத்தமர்க்கென்று உன்னிந்து எழுந்து என் தடமுலைகள் என்று அவள் பாடினாள் என்றால், அவள் கண்ணனின் மீது கொண்ட தீராத காதலின் காரணமாகத்தான் அவள் அவ்வாறாக பாடினாள். இந்த உள்ள கிளர்ச்சியில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை சொல்லக்கூடிய வகையில்தான் பாவையின் பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. அதுதான் விசனப்பூவினுடைய குறியீடாக அமைந்திருக்கிறது. இந்த உள்ள கிளர்ச்சிகளினுடைய மலர்ச்சி தான் இந்த கவிதையினுடைய சாரமாக இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் குறுந்தொகை, அகநானூறு போன்ற பாடல்கள் எல்லாம் உள்ள கிளர்ச்சியினுடைய வெளிப்பாடாகவே இருக்கின்றது. ஒரு தலைவனை பிரிந்து தலைவியும், தலைவியை பிரிந்து தலைவனும் பிரிவு ஆற்றாமையால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாடல்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. நோமென் நெஞ்சே நோமம் நெஞ்சே என்ற பாடலும், ஊர் மக்கள் எல்லாம் உறங்கிட்டாங்க, எனக்கு இன்னும் உறக்கம் வரையே, என்னுடைய நெஞ்சிலையும் கண்ணிலையும் அவன் இருக்கானே அப்படின்ற தலைவி தன்னுடைய தோழிகிட்ட சொல்லக்கூடிய பல்வேறு பாடல்கள், நல்லன் அன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அப்படின்னு பல பாடல்கள். காதலை பத்தி சொல்லாத கவிஞர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பாரதிதாசன்ல இருந்து நம்மளுடைய அயல்நாட்டு கவிஞர் கலில் ஜிப்ரான், நெருடா, இப்படி பல்வேறு கவிஞர்களை சொல்லலாம். ஏன் நம்ம கொடுங்கோல் ஆட்சி செய்த ஹிட்லருக்கு கூட இவான் பிரான் என்ற காதலியை பற்றி ஒரு கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இன்று நான் காலையில் வாசித்த ஒரு ஆரூர் தமிழ்நாடன் அவர்களுடைய கவிதையில் கூட அவர் இவ்வாறாக சொல்லியிருப்பார்: தனித்திருக்கிறேன், விழித்திருக்கிறேன், பசித்திருக்கிறேன், உன் அருள் மட்டும் இன்றும் கிட்டவே இல்லை அப்படின்னு காதலை
ஒரு தெய்வீக வழியோட அவர் வந்து கையாண்டிருப்பார். இன்னைக்கு திறனாய்வு செய்யக்கூடிய பாரதி மோகன் அவர்களும் உடைய கஜல் கவிதையினுடைய வித்தகர் என்றே சொல்லலாம். நாள்தோறும் அவர் முகநூலில் தன்னுடைய கஜல் கவிதைகளை பதிவிட்டிருப்பார். அவர் இவ்வாறாக தன்னுடைய கவிதையில் சொல்வார், இதயத்திற்குள் எப்படி நுழைந்தாய் என்கிறாய், இதயத்திற்குள் எப்படி நுழைந்தாய் என்கிறாய், அது என்ன வீடா ஊரா, இன்னொரு இதயம் போதாதா அப்படின்னு அவர் கேட்கிறார். சரி, அப்ப நம்முடைய விசனப்புவினுடைய ஆசிரியர் எவ்வாறு இந்த கவிதையை கையாண்டிருக்கிறார் என்று பார்த்தால் அவர் இவ்வாறாக சொல்கிறார், ஓடி கனத்த நானும் இதழ் சுளிப்பில் இளைப்பார கொஞ்சம் கொள்ளன சிரித்து வையேன் என்று மிகப்பெரிய வார்த்தை ஜாலத்தை அழகியலை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கவிதையில் ஓடி கனத்த நானும் குதிரையும், இந்த குதிரை என்ற சொல்லில் காதல் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், உன் இதழ் சுளிப்பில் இளைப்பார கொஞ்சம் கொள்ளென சிரித்து வையேன் என்றது ஒரு மௌனத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் கையாண்டு இருக்கக்கூடிய வார்த்தை சித்தம், வார்த்தையினுடைய ஜாலம் மிக பிரமிப்பையும் மிக ஒரு ஆச்சரியத்தையும் மிக ஒரு பாராட்டத்தக்க கூடிய கவிதையாக இந்த கவிதையானது இருக்கின்றது. மேலும் அவர் குறிப்பிடுகிறார், ஒளிந்து கொள்ள ஒளியை தேர்ந்தெடுத்தாய், திரைக்குள் நான் இருப்பது தெரியாமல் என்று குறிப்பிடுகிறார் கவிஞர். நீக்கமர நிறைதல், இதுதான் காதலினுடைய உச்சபட்ச நிலை என்று சொல்லலாம். பாரதி சொல்வானை, பார்க்கும் இடங்களெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி என்று சொல்வதை போல இந்த கவிஞர் என்ன சொல்கின்றார் என்றால், நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து உன்னை நிலம் போல தாங்கிடுவேன் அப்படின்னு இவர் ஒரு காதல் பரிமாணத்தை சொல்றார். அது மட்டும் இல்ல, பல கவிதைகள் வந்து மிகவும் நுட்பமான சொற்களில், எளிதான சொற்களில், படிவமற்ற சொற்களில், அனைவருக்குமே புரியக்கூடிய சொற்களில் அவர் வந்து கையாண்டிருப்பார். வேறொரு கவிதையில சொல்லியிருப்பாரு, வேறு பொருள் கொண்டு எழுதினால் நீ தனித்து விடுவாய், வேறு பொருள் கொண்டு எழுதினால் நீ தனித்து விடுவாய், அதனால் நீர் கொண்டு எழுதுகிறேன், நீரில் மேல் உன் பெயரை அப்படின்னு சொல்றார். தனக்குள் அவனையும் அவளையும் புதைத்து வைத்துக் கொள்ளும் முறை இது. அதாவது கவிஞர் வந்து இங்க அவள் அப்படின்றது எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. இருபாலருக்குமே பொருந்துற மாதிரிதான் கவிதை எழுதியிருக்காரு. இப்ப நீங்க மலரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மலர் உதிர்ந்துருச்சு மீண்டும் வந்து மலருது அப்படின்னா, அந்த நினைவையும் அந்த கருப்பொருளையும் அது தக்க வைத்துக் கொண்டு மீண்டும் 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 மலர்ந்து வளர்ந்து தன்னுடைய காற்றை மெய்ப்பித்து காட்டுகிறது. அதை போலத்தான் இந்த இதயம் என்னும் மலர் காம்பில் உன்னுடைய நினைவை நான் புதைத்து வைத்துக் கொள்வேன். இப்ப நீருக்குள்ள எழுதுனா நீருக்குள்ளேதான் இருக்கும், வெளியே தெரியாது, நீருக்குள்ளே அடங்கி போயிடும். அதே போல ஒன்ன வந்து உன்னுடைய நினைவை, உன்னுடைய எண்ணத்தை நான் என்னிடத்தில் புதைத்துக் கொள்வேன் என்ற நாண சித்தத்தை இந்த கவிஞர் இந்த கவிதையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். பாவேந்தர் கூட சொல்லியிருப்பார், இந்த காதல் வந்துருச்சுன்னா மாமலை கூட சிறு கல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவார். அதே போலதான் இந்த காதலானது என்னது செய்துனா, தனக்குத்தானே வடிவமைச்சு ஒரு நல்ல கவிஞர்கிட்ட போய் தன்னுடைய காதலை நிரூபிச்சு அது உட்கார்ந்துருக்கு. அதுதான் இந்த சுகபாலா அவர்களினுடைய கவிதையில காதல் தன்னை நிரூபிக்க வந்திருக்கு, அதனால நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவு அழகான சொற்கள்ல, வசமான சொற்கள்ல, பயப்படக்கூடிய சொற்கள்ல ஒரு ஆழ்ந்த மோக நிலையை வந்து இந்த கவிதையானது சுகபாலா அவர்களிடத்தில் கையாண்டு இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்னொரு கவிதையில சொல்றாரு, வலிக்கும் என தெரிந்தே அம்புகளை எரிகின்றாய், வலிக்கும் என தெரிந்தே அம்புகளை எரிகின்றாய் என் மீது, என்னை தைக்கும் போதெல்லாம் உனக்கு வலிக்கும் என்பதை மறந்து அப்படின்னு சொல்றாரு. இதுதான் என்னை வயிற, ஆனா எனக்கு வலிக்கும், என்ன நான் வலிஞ்சிச்சுன்னா நான் ஒரு புண்பட்டேனா நீயும் புண்பட்ட மாதிரி தானே, இதுதானே காதல் என்பது. அதைத்தான் அவர் அழகா சொல்றாரு. மேலும் அதே மாதிரி மௌனத்தை பத்தி நிறைய கவிதைகள், அதிகமான கவிதைகள் இருக்கு. மௌனத்தினுடைய சொற்கள்ல வந்து மிகவும் அழகழகான சொற்களை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார். உன் மௌனத்தில் உடைத்து உதிர்ந்து போகின்றன உனக்கான என் வார்த்தைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் கூட ஒரு மௌனத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அந்த கவிதையும் இப்ப சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். மௌனத்தை உடைப்பதில் தான் பெருவாரியான நேரத்தை செலவழிக்கின்றோம், அப்போதெல்லாம் நாம் வளர்த்த செல்லப்பிராணி பாலாட்டி கொண்டே இருக்கிறது அப்படின்னு என்னுடைய கவிதையை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன்.
அதே மாதிரி பழனி பாரதி அவர்களுடைய ஒரு கவிதை இருக்கு. எது பிரித்ததோ அதுவே இணைக்கும், இல்லை என்றால் இந்த வானும் கடலும் எப்படி ஒரே நீளத்தில் அசையும் அப்படின்னு பழனி பாரதி அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த காதல் மனம் என்பது அப்படிப்பட்டதுதான். இந்த மனம் என்னும் நீளத்துல வந்து அசைந்து அசைந்து பல சொற்களை தன்னைத்தானே செதுக்கி செதுக்கி வெளிவரக்கூடிய சொற்றொளியை வந்து நம்முடைய கவிஞர் சுகபாலா அவர்கள் வைத்திருக்கிறார். அவர் மென்மேலும் பல புத்தகங்களை வெளியிடுவார் என்பதில் ஐயம் ஒன்றும் இல்லை. நல்லதொரு வாய்ப்பு நல்கிய சான்றோர் தளத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு அருமையான வாழ்த்துறையை சற்றப்போ ஒரு திறனாய் உரையாகவே வழங்கி இருக்கிற கவிஞர் புனித ஜோதி அவர்களுக்கு நன்றி. இது கவிஞருக்கு 3வது நூல் எண்ணிக்கையில். அவர் நாள்தோறும் கவிதையாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். முனிய மரம் என்பது அவருடைய முதல் தொகுப்பு. அது அனைவராலும் கவர்ந்து அவருடைய அந்த பேசுபொருளாக்கப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு. அடுத்து அவர் எழுதிய பச்சைய பாத்திரம் என்கிற நூல் மிகவும் பிரபலமான மரம் என்கிற ஒரே ஒரு பாடுபொருளை கொண்டே ஒரு நூல் எழுதியிருப்பார். மிகவும் சிறந்தது. குறிப்பாக சொல்ல போனால் இதே தளத்திலே 2 அரங்கிற்கு முன்னால் என்னுடைய மகன் பிரபாகரன் அதை திறனாய்வு செய்தார். அவர் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே அந்த நூலை பற்றிய ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கவிஞர் மரத்தோடே வாழ்ந்திருக்காருப்பா அப்படின்னு சொன்னான். அப்படின்னா அந்த கவிஞருடைய படைப்பு வெற்றியடைந்தது. ஒரு இளம் சிறாருக்கு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அவருக்குள் இந்த கருத்தை கொண்டு செலுத்திய அவருடைய கவிதை திறன், இதெல்லாம் கவிஞருடைய ஆளுமைக்கு சாட்சி. இது 3வது நூல்தான். இந்த விசனப்பூ என்கிற முழுக்க காதலை பற்றி பேசுகிற, ஆனால் காதலர்களை பற்றி எந்த செய்தியுமே அதில் பகிராத, காதலை சுமந்திருக்கிற அந்த மகரந்தங்கள் ஒட்டி இருக்கிற ஒரு அருமையான தொகுப்பு. அதை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேனெடுப்பது போல நமக்கான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிற ஆற்றல் சார்ந்த கவிஞர் நம்முடைய புனித ஜோதி அவர்களுக்கு நன்றி. தொடக்க உரையாற்றுவதற்கு சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவரான பொறியியல் முனைவர், செயற்கை நுண்ணறிவு பொறியாளர் முனைவர் பாலமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தொடக்க ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ள தருணம். சான்றோர் தளம் 63வது அதாவது ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்வதற்கான தளம் 63 புத்தகங்களை தாண்டி செயலாக்கம் பண்ணி கொண்டிருப்பதுன்றது பெருமைக்குரிய மகிழ்ச்சி தான். என்றாலுமே ஆய்வு கூட்டங்கள் நிறைய நடத்தக்கூடிய அத்தியாவசியமும் இந்நாளில் உள்ளது என்பதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை எழுத வல்ல நிறைய நபர்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் தெரிகின்றது. ஒரு புத்தகத்தையும் எழுதக்கூடியவர்கள் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஈடாக ஒரு விஷயத்தை செய்து அதை முடிவுக்கு கொண்டு வந்து அதை பதிவிட்டு அதை புத்தகமாக வடிவமைத்து அதை மற்றவர்கள் படிக்க செய்யும் போதுதான் அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தை மற்றவர் பார்வைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும் போது நான் இப்படியும் எழுதியிருப்பனோ அல்லது இந்த கருத்தை சீரிய சிந்தனையாக இன்னும் மாற்றி இருக்கலாமோ என்ற எண்ணலைகள் ஏற்படுத்தும் அளவிற்கு ஒரு ஆய்வை ஏற்படுத்த வல்ல சான்றோர் தளத்திற்கு முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நூலை ஐயா மன்னர் மன்னன் ஐயா அனுப்பும்போது பார்க்கும்போது பார்த்தா அதான் அவர் சொன்ன 2வது புத்தகம் அவர் மகன் சொன்ன மாதிரி ஒரு யதார்த்த நிலையில் சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அதாவது பாரதியின் கவிதை எப்படி ஒரு எளிமையான ஒரு கவிதையோ அது போல ஐயாவோட கவிதைகள் அத்தனையுமே சாதாரண வரிகளில் எளிமையான ஒரு குழந்தைக்கு புரியும்படியாக இருக்கக்கூடிய காதலை சொல்ல வல்ல ஒரு செய்தியாக உள்ளது. அது எப்படின்னா சூரியனை பத்தி சொல்றது, ஒரு சந்திரனை பத்தி சொல்றது, எதிர உள்ள ஒரு காஃபியை காஃபி ஷாப்ல உட்காந்து 2 காதலர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா காதல் கோப்பையை விட கன்னத்துல இருக்கக்கூடிய குழியை பாக்குறப்போ நான் சறுக்கி விழுந்துடுறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையை சொல்லும் போது இன்னும் காதல் ஆழமான நான் ஒரு இளைஞனா இருந்து பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அப்படின்ற போது வார்த்தைகளோட ஜாலம்
ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம பாக்குறோமோ, காலையில எழும்புறப்போ ஜன்னல் ஓரத்துல நின்று பாக்குறோம், ஜன்னல்ல சாதாரணமா தான் பாக்குறோம் அப்படின்ற பார்வை இல்லாம அதை ஒரு கவிதை நடையில ஒரு கவிஞரால மட்டும்தான் சிந்திக்க முடியும் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தக்கூடியது இருக்கு. ஐயா அடிக்கடி சொல்லும் போது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா நார்மலா வந்து நம்மளோட பிரெயின் வந்து இடது வலது அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் போது நமக்கு வந்து கை வந்து ரைட் ஹேண்ட் பிராக்டிஸ் அப்படின்றத வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே ஒரு குழந்தை நடந்து வர்றத பார்த்து ஒரு தந்தையார் வந்து எவ்வளவு அழகாக நடந்து வருகிறது பார் அப்படின்னு சொல்லும் போது அதுல ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னா, அந்த அண்ணன் நடை, அதுல குழந்தையோட நடை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா ஒரு தாய்மை பார்க்கும்போது, உங்க அப்பா பாரு எந்த கொடுங்கோலனா இருக்கான், வெள்ளி கொலுசு வாங்கி போட்டிருக்கான் பாரு, ஒரு தங்க கொலுசு போட்டிருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் பிரெயினோட கோஆர்டினேஷன் கணக்கு வழக்குக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த ஆசிரியரோட பதிவை பார்க்கும்போது அவரோட ரைட் பிரெயின் ஒரு வாசிப்பை வந்து ஏற்படுத்தும் போது அதுல வந்து கலர் கோடிங் அளவுக்கு எழுதியிருக்காரு. ஒரு வார்த்தைகளுக்கும் வந்து அவர் வந்து அந்த சுண்ணாம்பு வந்து கலந்து அடிச்ச மாதிரியே ஒவ்வொருத்தையும் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். நீங்க அதை வாசித்து பார்க்கும்போதுதான் அது புரிதல் ஏற்படும். ஏன்னா ஒரு வார்த்தைகளுக்கு இடையே வந்து வண்ணங்களை சேர்க்க வல்ல அவரோட ரைட் பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு விஷயமா இருக்குது. நான் கவிதைகள் வாசிக்கக்கூடிய நபர் கிடையாது, இருந்தாலுமே ஒரு கவிதையை வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சான்றோர் தளம் மட்டுமே அமைத்து கொடுத்திருக்கிறது. அதுல பார்க்கும்போது யதார்த்தவாதியா இருக்கக்கூடிய ஒரு சுகபாலா ஐயா அப்படின்றது அவரு எனக்கு சுகமான சுமைகள் கொடுத்துருக்காருன்னா சொல்லலாம். நானும் ஒரு பாலான்றதுனால குழந்தையாவே மாறிட்டோம். அவரு கொடுத்த கவிதையில நல்ல சுகமான சுமைகள், மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த கவிதைகளை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மகிழ்ச்சி. இந்த புத்தகத்தை ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் அதை பத்தின மிக மகிழ்வான உரையை மேலும் மெருகூட்டும் அளவுக்கு செய்வார்கள். அதனால் நான் இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நாம வந்து இணைந்து செயல்படுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம தினந்தோறும் பாராட்டுவோம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பொறியாளர் அவர்களுக்கு நன்றி. அறிவியலுக்கு ஆன்மா இல்லை. கிளியோபட்ராவின் இதழ்களில் தெர்மாமீட்டர் வைத்தாலும் அது வெப்பம் மட்டுமே சொல்லும், உதடு சுவைக்காது என்று வைரமுத்து சொல்வார். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு பொறியாளர் கவிதையோடு பின்னி காப்பி குவளைகள் காலியான பொழுதும் அவர் கண்ணக்குழி நிரம்பி வழிந்த அவர் காதலை பார்த்து அதை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அந்த அளவிலே பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயல்பாக கவிஞர் சுகபாலா அவர்களுடைய படைப்பு என்பது, அந்த நூல்களின் தலைப்பு என்பது இயல்பான தலைப்புகளிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். முனியனை தெரியும், மரத்தை தெரியும், ஆனா முனிய மரம் என்று ஒரு மரத்திற்கு, புளிய மரம் நமக்கு தெரியும், பூமரம் தெரியும், மாமரம் தெரியும், ஆனால் ஒரு பாமரமே முனிய மரமாக அங்கே வந்திருப்பதை அந்த தொகுப்பிலே நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு புதிய சொல்லாட்சியையும் மிக எளிய நடையில் சொல்ல வருகிற செய்தியை வாசகருக்கு கடத்துகிற ஒரு இயல்பான ஆற்றலும், எந்த உத்திகளுக்காகவும் மெனக்கடாமல் அதே நேரத்தில் மிக நுட்பமான உத்தியை அவர் கையாண்டிருப்பார். அது அவருடைய முனிய மரத்தில் தொடங்கி இப்போது நாம் திறனாய்வு செய்து கொண்டிருக்கிற இந்த பிசனப்பு வரை கடத்தப்படுகிறது. அதுதான் அவருடைய வெற்றியாக இருக்கிறது. 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனுக்கு கூட அந்த கவிதைகள் புரியும் என்று சொன்னால் அதுதான் படைப்பு. இந்த படைப்பு படைப்பாளிக்கு மட்டுமே அல்லது படைப்பு இலக்கியத்துக்கு மட்டுமே, அது ரசனைக்கு மட்டுமே என்று இல்லாமல் படைப்பு மக்களுக்கானது. மக்களின் களைப்பை நீக்குவதுதான் படைப்பாக இருக்க முடியும். மக்களை செழுமைப்படுத்துவதாக அந்த படைப்பு இருக்க வேண்டும் என்கிற நிலையில் அவர் ஒரு மக்கள் பாவலராக, மக்களோடு மக்களாக இருந்து அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு படைப்பாளியாக இருப்பதனால் வளமான கவிதைகளை நாம் அவருடைய தொகுப்புகளின் மூலமாக பார்க்க முடிகிறது. அந்த நிலையில் இந்த தொகுப்பு மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது. அது ஒரு காதலர்களை பற்றி பெயர் இருக்காது, காதலர்களுடைய அவர்கள் பற்றிய விரசமான சொற்கள் இருக்காது, ஆனாலும் அதில் காதல் இருக்கும். அதுதான் இந்த தொகுப்பினுடைய வெற்றி என்ற நிலையில் இந்த நமக்கு தொடக்க உரை ஆற்றிய முனைவர் பாலமுருகனுக்கு நன்றியை சொல்லி,
அடுத்ததாக நமக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக பேராசிரியர் முனைவர் ஐயா தமிழ் இயலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நண்பர்களே வணக்கம். கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திட. சான்றோர் தளமானது இடைவிடாது தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி நூலாத்திரைகளை அறிமுகம் செய்து திறனாய்வு செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் 63வது நிகழ்வை தொட்டிருக்கிறோம். தலைமையேற்றிருக்கிற அருமைக்குரிய நண்பர் அறம் அமரேசன், இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய மன்னர் மன்னன், தொடக்க உரை வழங்கிய அன்பிற்குரிய பாலமுருகன், நோக்க உரை வழங்கியிருக்கிற அன்பிற்குரிய பீட்டர் ராசன், வாழ்த்துறை வழங்கியிருக்கிற புனித ஜோதி, நூல் திறனாய்வினை செய்ய இருக்கிற பாரதி மோகன், ஏற்புரை வழங்கியிருக்கிற எங்களது அன்பிற்குரிய சேலம் மாவட்ட நண்பர் சுகபாலா, வெற்றி நிலவன், அரங்கத்தில் இருக்கிற ஆளுமைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நண்பர்களே, சங்க இலக்கிய பதிவுகளிலே 79 விழுக்காட்டு பதிவுகள் அக இலக்கிய பதிவுகள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறார். கண்ணதாசன் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், காதலை பத்தி பேசின உடனே கண்ணம்மா பாட்டு தான் வருகிறார். கண்ணம்மா பக்கத்திலே இருக்கிறார். நண்பர்களே, 79 விழுக்காட்டு பாடல்கள் அக இலக்கிய பாடல்கள். இன்று காதல் பாடல்களை பார்க்கிற பார்வை மாறி இருக்கிறது. இதற்கு முன்பான காதல் பாடல்கள், முன்பான என்று நான் சொல்வது சங்க காலத்திற்கு பிந்தைய பக்தி இலக்கிய காலத்தின் தொடர்ச்சியிலே வருகிற அதற்கு அடுத்த பகுதிகளிலே பெண்களுடைய உடல் அழகு குறித்து மட்டுமே பேசப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் பெண்களை மதிக்கிற, பெண்களுடைய உணர்வுகளை பற்றி பேசுகிற காதல் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு மிக பிடித்த திருக்குறள் ஒன்றினுடைய எண்ணை உங்களது நெஞ்சில் நான் பதிய வைக்க முடியும் என்று நம்புகிறேன். அந்த திருக்குறளுடைய எண் என்னவென்றால் 1122, 1122. உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. மிக அருமையாக வள்ளுவர் எழுதியிருக்கிற மிகச் சிறந்த உளவியல் குரலாகும் அது. உளவியல் குரலும் உளவியல் குரலுமாக அது நிற்கிறது. எனக்கும் காதலுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டது என்றால், உயிருக்கும் உடம்புக்கும் இருக்கிற நட்பை போல என்று எழுதினார் திருவள்ளுவர். அந்த நட்பு என்கிற சொல்தான் அந்த 7 சீர்களிலே அடிக்கோடிட்டு கட்டம் கட்டி நாம் படிக்க வேண்டிய சொல். ஒரு காதலனுக்கும் காதலிக்கும், ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கிற தொடர்பானது நமக்கு நட்பை போன்றது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நட்பு என்றால் என்ன என்று திருக்குறளிலே நமக்கு அகச்சான்று கிடைக்கிறது. 4-5 அதிகாரங்களிலே கிடைக்கிறது. நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை என்று 5 அதிகாரங்கள் கிடைக்கிறது. அரங்கில் இருக்கிற நண்பர்கள் அறிவார்கள். நட்பு என்றால் என்ன? நான் சொல்வதை என் நண்பன் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. என் நண்பன் சொல்வதிலே சிலதை மறுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்பார்கள். அப்படியானால் சிரித்துக் கொண்டிருப்பதற்காக நட்பு இல்லை, அது உங்களுக்கான நல வழியை காட்டுவதற்காக மேற்சென்று இடிக்க முடியும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி மேற்சென்று இடிக்க முடியும் என்ற நட்புக்குரிய விதி காதலுக்கும் பொருந்தும் என்பதைத்தான்
வள்ளுவர் நட்பு என்கிற சொல்லின் வழியாக சொல்லி இருக்கிறார். எனவே சங்க காலத்தில் நட்பாக இருந்த காதல் இடையில் அடிமைத்தனத்திற்கு மாறி போயிருக்கிறது. அன்பிற்குரிய சுகபாலா தனது விசன பூவில் அந்த நட்பை மீண்டும் கொண்டு வந்து நிலைநாட்டி இருக்கிறார். எதிரெதிரே அமர்ந்து தேநீர் அருந்துகிறோம், கோப்பை காலியாகிறது, உன் கண்ணக்குழியில் நிரம்பி வழிகிறேன். என்ன ஒரு அழகான படிம பாருங்க. தேநீர் கோப்பை குறைந்து விடுகிறது. அப்படி குறைந்து விடுகிற போது தேநீரை காதலி குடித்திருக்கிறாள். அவளது கன்னத்தில் விழுகிற குழியிலே இருந்து நான் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறேன் என்கிற முற்றிலும் அழகான ஒரு புதிய படி. மீண்டும் திருக்குறளுக்கு செல்லுகிற போது வள்ளுவர் சொல்லுவார், ஓமைகளிலே எழுதும் கால் கோல் காணா கண்ணே போல் என்று சொல்லுவார். ஒரு காதலனுடைய குறையை என்னால் எப்படி பார்க்க முடியாது இருக்கிறேன் என்றால், தூரத்திலே இருக்கிற போது அந்த கண்ணுக்கு மையிடுகிற அந்த குச்சி என் கண்ணுக்கு தெரிகிறது, அருகிலே வந்தால் அந்த கோலை நான் பார்க்க முடிவது. எழுதும் கால் கோல் காணா கண் என்பது ஆகச் சிறந்த ஓமைகளிலே ஒன்று. அப்படித்தான் தேநீரை குடித்துவிட்டு காதலியின் கண்ணங்களிலே வழிந்து கொண்டிருக்கிறார் சுகபாலா. இதழ்களால் பேசச் சொன்னால் விழிகளால் பேசுகிறார். நீயே சொல், எத்தனை முறைதான் தோற்பது உன் கண்களில்? இந்த கண்களின் வார்த்தைகள் புரியாதா என்று திரைப்பாடலை கேட்டிருக்கிறோம். கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் அன்று. அரங்கில் இருக்கிற நண்பர்கள் அறிவார்கள், நான் ரொம்ப நல்லா பாடக்கூடியவன் என்று தொண்டை கட்டியிருப்பதால் பாடாமல் வரிகளாக சொல்லி, கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் அன்று. மீண்டும் வள்ளுவர் சொல்லுவார், கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் என்று பெரிய. காதலில் கண் எவ்வளவு வேலையை முடித்து விடுகிறதா, 50 விழுக்காடு அல்ல, அதை விட அதிகம். சுகபாலா சொல்கிறார், உன்னிடத்தில் நான் எத்தனை முறை சொல்கிறேன், அருள் கூர்ந்து சொற்களால் பேசு என்று சொல்கிறேன், நீ கண்களாலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய சொற்களிடத்தில் பேசினால் நான் ஏதாவது எதிர்த்து முடியுமா என்று முயற்சிக்க முடியும். ஆனால் உன் கண்களிடத்தில் நான் தோற்று போய் விடுகிறேன். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவாக அது இருக்கிறது. மீராவினுடைய புகழ்பெற்ற கவிதை, இங்க இருக்கிற முன்னாள் இளைஞர்கள் எல்லோரும் அதை அறிந்திருந்திருக்க கூடும். பெண்ணே, நீ ஒரு முறை பார்த்தாய், முள் தைத்தது, எங்கே மீண்டும் ஒரு முறை பார், முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற கவிதை. எனது வாழ்த்துறையிலே திறனாய்வை செய்துவிடக் கூடாது என்கிற விழிப்புணர்வோடு எனது வாழ்த்துறையின் நிறைவு கவிதைக்கு வருகிறது. பூக்கள் இரண்டொழிய வேறில்லை, ஒன்று நீ சூடிக்கொண்டது, மற்றொன்று உன்னை சூட்டிக் கொண்டது. அப்பப்பா, எவ்வளவு செய்திகளை ஒரு பழைய துன்பத்திலிருந்து சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று சொல்லுகிற அந்த சொற்றொடரிலிருந்து எடுத்து கொண்டு வந்து பூக்கள் 2 வகைப்படும் என்று முடித்து இருக்கிறார். என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்வதற்கு முன்னால் கண்ணம்மாள் அருகிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவனத்தோடு இதை நான் பேசுகிறேன். நான் காதலித்த எனது காதல் கவிதைகளை இன்று படித்துக் கொண்டிருக்கிற எனது பள்ளி தோழிகளை, கல்லூரி தோழிகளை முகநூலிலே மீண்டும் நட்பாக பெறுகிறேன். அவர்கள் என் காதல் கவிதைகளுக்கும் சமூக கவிதைகளுக்கும் இன்னும் விருப்ப குறிகளை விடுகிறார். அந்த உரிமை ஆணாக இருக்கிற எனக்கு இருப்பதை போலவே பெண்களுக்கும் அந்த காதல் கவிதைகளை சொல்லுகிற, தங்களது இளைய வயதில் காதலித்தவர்களை பற்றிய செய்திகளை புரிந்து கொள்ளுகிற, பகிர்ந்து கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்று பார்க்கிற போதுதான் காதல் 2 கட்சிக்கும் பொதுவிலே இருப்பதாக உணரப்படும். வேடிக்கையாக சொல்லுகிறேன், கண்ணம்மாவுக்கு எனக்கு திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகின்றன. நானும் கண்ணம்மாவும் எதிர் வீடுதான். ஆனால் நானும் கண்ணம்மாவும் அந்த ஊருக்கு போய் தங்குகிற, கடலூருக்கு போகிற போது
மகப்பேற்றுக்காக கண்ணம்மா போயிருந்தாங்க. 1 மாதம் 2 மாதம் தங்கியிருப்பாங்க. ஆனால் இப்ப போனா அவசரமாக வந்துவிடும். ஆனால் கடந்த 15 நாட்களாக என்னுடைய அம்மாவுக்கு கையில அடிபட்டிருக்கு என்பதற்காக துணைக்கு இருப்பதற்காக போன போது, அவர்கள் கடை வீதிகளில் சுற்றுகிற போது அவர்களது பள்ளியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் கண்ணம்மாவை அடையாளம் காண்கிறார். அவர்கள் பார்த்துட்டு, கண்ணம்மா நீ என் கூட படிச்சிருக்கீங்கல்ல, கண்ணம்மாவின் பள்ளி தோழன் கேட்கிறார். இவங்க கூட நான் டான்ஸ் ஆடி இருக்கிறேன் 8வது படிக்கிற போது என்று ஒரு படத்தை அனுப்புகிறார். கண்ணம்மாங்க எனக்கு பகிர்ந்து கொள்கிறார். கண்ணம்மாவால் அவ்வளவு மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு சமூகம் அவர்களுக்கு உரிமை தந்திருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்லுவதென்றால், கண்ணம்மா ஏன் அளவுக்கு அழகா இல்லை என்றாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக இருப்பார்கள் என்பதை என்னை அறிந்தவர்கள் அறிவார். அப்பொழுது நான் காதல் கவிதை படிக்கிற போது கண்ணம்மாவை சின்ன வயதில் ஒரு இளைஞன் காதலித்திருந்திருக்க கூடும், அவனும் காதல் கவிதை எழுதியிருந்திருக்க கூடும், அந்த காதல் கவிதையில் ஒன்றை நான் விமர்சித்திருந்திருக்க கூடும் என்ற விழிப்புணர்வு பெறுகிற போது அந்த காதல் என்கிற உணர்வு மதிப்பிற்குரியதாக மாறுகிறது. சுகபாலாவின் கவிதையில் புனித ஜோதி அவர்கள் சொல்லுவதை போல இருபாலாருக்கும் பொருந்துகிற பல கவிதைகள் இருக்கின்றன. சேலத்தை சார்ந்த மிக நீண்ட நாள் பழக்கமுடைய அன்பிற்குரிய சுகபாலாவின் படைப்புலகம் பெருமளவில் வளர வேண்டும். இந்த நூல் இளைஞர்களின் மனங்களில் எல்லாம் சென்று நிறைய வேண்டும். காதல் என்பது அடிமைத்துவ கருவி அல்ல, அது அன்பிற்குரிய நட்பு கருவி என்பது சுகபாலாவின் இந்த விசனப்பூவின் மூலமாகவும் மீண்டும் ஒருமுறை மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி, நூலாசிரியருக்கு எனது அன்பினையும் வாழ்த்தினையும் சொல்லி, சான்றோர் தளத்திற்கு எனது பாராட்டுகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மழையில் நனைகிறேன், சளி பிடிக்கவில்லை, ஆனால் குடை கொடுத்த அந்த பூ போட்ட குடை கொடுத்த கிளி பிடித்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய காதலை எழுதியவர் தான் காதலியை அருகில் வைத்துக் கொண்டே தான் அழகா அவர் அழகா என்று பட்டிமன்றம் நடத்துகிறார். இன்னொரு அங்கதமான செய்தி, என்னுடைய குரல் வளம் அனைவருக்கும் தெரியும், நான் அவ்வளவு அருமையாக பாடுவேன், என்றாலும் இன்று குரல் வளம் சரியில்லை என்று தன்னுடைய உரிய நகைச்சுவையோடு சங்க இலக்கிய தோய்விலிருந்தும் சுகபாலாவினுடைய பார்வையிலிருந்தும் தன்னுடைய வாழ்த்துறையை மிக ஒரு எழிலார்ந்த ஒரு உரையாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாழ்த்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு நேர கட்டுப்பாட்டிலும் அதே நேரத்தில் எந்த இடையிலும் திறனாய்வாளருக்கு அது சுமையாகிவிடக் கூடாது என்பதிலும், யாரெல்லாம் எதை தொடமாட்டார்களோ அந்த கவிதைகளிலிருந்து அதில் இருக்கிற நுட்பத்தை எடுத்து சங்க இலக்கிய பாடலோடு பொருத்தி சொல்கிற ஒரு பேராற்றலை கொண்டவராக நம்முடைய ஐயா தமிழ் ஈழன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் எப்பொழுதும் கிடைக்கிற ஒரு பெருமையாகும். அவரிடம்தான் இந்த உரையை எவ்வாறு ஆற்ற வேண்டும், எவ்வளவு சுருக்கமாக ஆற்ற வேண்டும், நிறைவாகவும் மனதுக்கு நெருக்கமாகவும் ஆற்ற வேண்டும் என்கிற நுட்பங்களை நாம் இன்றளவும் படித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதை சொல்லி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கிறோம். அடுத்ததாக இந்த அரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கவிஞர் பானுரேகா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். மயிலாடுதுறையிலே செந்தமிழ் நாடு இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கிற இலக்கிய ஆர்வலர் ஐயா மருதசாமி அவர்களையும் வருக வருக என்று சான்றோதளத்தின் சார்பில் வரவேற்கிறோம். இன்னும் நிகழ்வு தொடங்கி பிறகு வருகின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த இன்றைய நிகழ்வு மிகவும் சிக்கலான ஒரு சூழலிலே நாம் இந்த நிகழ்வினை தொடங்கினோம். திறனாய்வாளருக்கான இந்த இணைப்பில் வருவதிலே அவருக்கு ஒரு சிக்கல், இணைய சிக்கல், அதனால் இணைவதில் சிக்கல். நிகழ்வை எப்பொழுதும் நமக்கு தொடங்கி அதை இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற இணைப்புரையாளரும் என்ன சூழல் என்று தெரியவில்லை, அரங்கத்திற்குள் வர இயலவில்லை என்பதாலும் எல்லா சூழலிலும் நாமே அதை செயல்படுத்துவோம் என்கிற நிலையில் நேரடியாக நாம் திறனாய்வுக்கு செல்கிறோம். தலைமை உரையே திறனாய்வு உரையாக மாறுகிறது என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி, உன்னை தவிர வேறு யாருக்காக எழுதிவிடப் போகிறேன் இந்த கவிதைகளை என்று ஒரு காணிக்கை கவிதையை கூட யாருக்கு சொல்கிறோம் என்பதை ஒரு நுட்பமாக சொல்லியிருக்கிறார். இந்த முதல் பக்கத்தில் தொடங்குகிற கவிதை, உன்னை தவிர வேறு யாருக்கு எழுதிவிடப் போகிறேன் இந்த கவிதைகளை.
என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும், அதே நேரத்தில் மிக எளிய சொற்கள் வழியாக ஒரு அன்பையும் கடத்துகிற ஒரு அரிய முயற்சியாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலை படிக்கிற பொழுதெல்லாம் நமக்கு நம்முடைய பழைய காதலோ அல்லது இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற காதலோ நம்மை ஒரு கொஞ்சம் ஈரப்படுத்தி விட்டு போகிற ஒரு நுட்பத்தையும், இந்த நூலை படித்து முடித்து வைக்கிற போது தன்னுடைய காதலை ஒரு நூலாக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவருக்கு தோன்றினால் அவர் கவிஞராக இருப்பார். அப்படி அந்த கவிதைகளில் தோய்ந்து தோய்ந்து உலகத்தின் ஆகச் சிறந்த கவிதைகளில் இந்த தொகுப்பும் ஒன்றுதான் என்று பல முறை நம்மிடம் பேசியிருக்கக்கூடிய, புத்தரின் அத்துணை சிந்தனைகளிலும் இதுவரை நமக்கு புத்தரை பற்றி உலகம் அறிந்திருக்கிற அத்துணை செய்திகளை விடவும் பொருளியல் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் இயற்கையியல் சார்ந்தும் புத்தர் எவ்வாறெல்லாம் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்கிற செய்தியையும், இயற்கையோடு இணைந்த வாழ் பௌத்தாறு கற்பிக்கிறது என்கிற செய்தியையும், தமிழ் இலக்கியங்களுள் புதைந்து கிடக்கிற பௌத்த சமண கருத்துக்களை மீட்டெடுக்கிற முயற்சிகளிலும் தொடர்ந்து பாடாற்றி கொண்டிருக்கிற ஒரு அறிஞர். அறம் பதிப்பகத்தின் ஊடாக பல்வேறு இழப்புகளை சந்தித்தும் கூட தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு மிக ஆகச் சிறந்த நூல்கள் அத்தனையும் ஒரே குடையின் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல நெருக்கடிகளை சந்தித்து பல நூல்களை கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பேரறிஞர். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பதனால் அவரை பற்றிய பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் பன்னூல் ஆசிரியர் மட்டுமல்ல, பல்நூல் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை தோண்டி எடுத்து அவற்றை மீளாய்வு செய்து அது எங்கிருந்து முகிழ்த்தது என்கிற வேரை நமக்கு காட்டக்கூடிய ஆற்றல் சார்ந்த ஒரு ஆய்வாளர், பௌத்த நெறி அறிஞர் ஐயா அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அறம் அமரேசன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையே இங்கே ஆய்வுரையாக, நூலுடைய திறனாய் உரையாக வருகிற 35 நிமிடங்களுக்கு தன்னுடைய உரையை நிகழ்த்துவார்கள் என்று சொல்லி ஒளிவாங்கி அவருக்கு வழங்கு. ஐயா வருக. ஒளிவாங்கி இயக்குங்க. இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னர் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நாம தானா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த கூட்டமே இந்த விசனப்பூ திறனாய்வு எடுத்துக்கிற ஒரு கூட்டமே ஒரு திடீர் ஏற்பாடா தான் நடந்துச்சு. அந்த அழகன் ஒரு படம், கே பாலச்சந்தருடைய இயக்கத்துல அழகன் ஒரு படம் மம்முட்டி நடிச்சது. அதுல அவர் பேசுவார், நான் ஒரு உப்புமா மாதிரி ஹோட்டல் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா திடீர்னு போட்டு சமைக்கிற மாதிரி நாங்க இந்த புத்தகத்தை திடீர் தான் எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாலா தோழரும் தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்து பெரிய உதவி பண்ணார். இதுல ஒரு மிகச்சிறந்த நன்றி சொல்லணும்னா அது பாலா தோழருக்கு தான் சொல்லணும். இது திறனாய்வு அப்படின்றத விட எனக்கு தோன்றிய கருத்துக்களை இந்த விசனப்பூ புத்தகத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் எனக்கு தோன்றிய கருத்துக்களை நான் தொகுத்து சொல்றேன். அப்படிதான் வச்சுக்கணும். இது அது திறனாய்வா என்ன அப்படின்றதுலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குள்ளர இன்னும் நிறைய போக வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்றதுனால தன்னடக்கத்தோடு எளிதா சொல்லிக்கிறேன். கவிஞர் மொத்தம் 53 கவிதைகளை எழுதியிருக்காரு. இந்த 53 கவிதைகளை நம்ம அப்படி கொஞ்சம் பிரிச்சோம்னா மௌனத்தை பற்றி மட்டுமே 17 கவிதைகள் எழுதியிருக்கிறார். நான் பின்னாடி உள்ளர வந்துடுறேன். முதல்ல ஒரு ஜிஸ்ட் மட்டும் கொடுத்தது. அதுக்கு பிற்பாடு பூக்களை, ரோஜா, முல்லை, மல்லிகை, பூங்கொத்து, இந்த மாதிரி பூக்களை குறித்து மட்டுமே ஒரு 5 கவிதைகளை எழுதியிருக்கிறாரு. நீர், மழை, தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து ஒரு 3 கவிதைகளை எழுதியிருக்கிறாரு. காலங்களை குறித்து சாயங்காலம், காலை, விடியல், அந்திவான் இந்த மாதிரி ஒரு 5 கவிதைகள். காலங்களை குறித்து இந்த நிலா, வானம் 2 கவிதைகள் எழுதியிருக்காரு. மீதி வழக்கமா எழுதுற கண்கள், முத்தம், உதடு, இதழ்கள், கொலுசு இந்த மாதிரி காதல் கவிதைகளை எழுதுறவர்களுடைய பாடு பொருளா இருக்கிற விஷயங்களை குறித்து ஒரு 21 கவிதைகள் எழுதியிருக்காரு. ஆக மொத்தம் இந்த 51 கவிதைகளை இப்படி பிரிக்கும் போது அதிகமா எழுதியிருக்கிற அந்த மௌனம், அந்த மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போதுதான் இந்த புத்தகத்தை எவ்வளவு நுணுக்கமா ஆய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த நான் பின்னாடி சொல்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை குறித்து இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன்.
இந்த புத்தகத்தை நம்ம வழக்கமா வழக்கமா பிரிச்சு படிச்சோம்னா வர்றது வந்து இந்த எந்த துளியில் நீ என்று எல்லா துளியிலும் நினைக்கிறேன் நான், அந்த வகையில அப்படியே படிச்சுன்னு போனோம்னா அந்த கவிதைகள் ஒரு பொருளை கொடுக்கும். அதுவே கொஞ்சம் வித்தியாசமா கடைசியில இருந்து நம்ம படிச்சுன்னு வந்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து 60வது பக்கத்துல இருந்து நாம இப்படி படிச்சுன்னு போறோம். நான் எழுதும் எல்லா கவிதைகளும் முற்று பெறுவதில்லை நீ இல்லா தருணங்களில். ஒரு தனிமையினுடைய ஆற்றாமையை சொல்றாரு. அந்த அடுத்த கவிதை வரும்போது ரோஜா பூக்களை பார்க்கும் போதெல்லாம் நினைவில் நீ வந்து போகிற, கூடவே ஒரு முள்ளும் தைத்து விட்டு போகிறது, நீ இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த பக்கமா எனக்கு மல்லிகை பிடிக்கும் என்று உனக்கு ரோஜா பிடிக்கும் என்றால் மல்லிகைக்கு நடுவில் ரோஜா வளர்த்திலே நீதான் வரவே இல்லை. இந்த பக்கமா இருந்து நாம படிச்சுன்னு போனோம்னா அது இன்னொரு பொருள் பிடிக்கும். அப்ப இப்படி படிச்சும் போது ஒரு சிலாகிக்கிற ஒரு அன்பை சிலாகிக்கிற வர்ணிக்குதான் இருக்கும். இந்த பக்கமா படிச்சுன்னு வந்தோம்னா ஒரு காதலனும் காதலியும் உரையாடுவதை போலவே இருக்கும். இந்த புத்தகம் இந்த வகையில வந்து தமிழ் கூறும் நல்லுலகத்துல இதுதான் முதல். எல்லாருமே வந்து இந்த புத்தகத்தை வந்து 1வது பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தான் திட்டமிட்டு எழுதுவாங்க. ஆனா இவர் வந்து சுகபாலா எந்த வகையில வித்தியாசப்படுறாருன்னா 60வது பக்கத்துல இருந்து 7ஆம் பக்கம் வரைக்கும் கவிதைகள். இந்த 60வது பக்கத்துல இருந்து 7வது பக்கம் வரைக்கும் படிச்சோம்னா அது வேற ஒரு பொருள் இருக்கு. அதுல ரொம்ப சிறப்பா ஒரு சொன்னோம்னா 53வது பக்கம் இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கவிதை, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கவிதை. நீ சொன்னபடியே உன் நினைவுகளை அழிக்க தொடங்கிவிட்டேன், உனக்கு நான் வைத்த பெயர்களையும் எனக்கு நீ வைத்த பெயர்களும் என்ன செய்யும். அடுத்தது சொல்றாரு. அதுக்கு முன்னாடி மீண்டும் மீண்டும் சந்திப்போம் என்றுதான் விடைபெற்று சென்றாய், ஆனாலும் மனசு கிடந்து அலையாய் அலைகிறது வானம் இழந்த பறவையை போல. அங்க ஒரு பிரிவு, அதுக்கப்புறமா பிரேக்கப். இது அப்படியே ஒன் பை ஸ்டெப்பா கடைசியில இருந்து வரும்போது வரும். முதல்ல இருந்து வரும்போது இது வேறு ஒரு பரிமாணத்துக்கு ஒரு காதலனை பிக்கப் பண்றது, அதனுடைய டேட்டிங் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இது தற்செயலா நிகழ்ந்ததா இல்ல தோழர் வந்து திட்டமிட்டு அமைச்சாரா அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இது படிக்கிறவங்க 2 பக்கமும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு இப்ப வந்து நான் இந்த கவிதைகளுக்கு ஒரு சில கவிதைகளுக்குள்ள போறேன். அது இந்த கவிதைகள்ல ஒரே ஒரு கிளுகிளுப்பான கவிதை இருக்குது. ஏன்னா காதல் அப்படின்னாலே கிளுகிளுப்பு இருக்கணும். அந்த கிளுகிளுப்பு இருந்தாதான் அது வந்து காதல். அந்த கிளுகிளுப்பான கவிதை வந்து 18வது பக்கத்துல இருக்கிற முத்த கவிதை. நீ உதடுகளோடு வா, நான் கன்னங்களோடு வருகிறேன், இருவரும் ஆடலாம் முத்த விளையாட்டு. இது மட்டும்தான் ஒரு கிளுகிளுப்பான கவிதை. இந்த கவிதை அதுல மட்டும்தான் அவர் முத்தத்தை பத்தி பேசியிருப்பாரு. மற்ற எந்த இடங்கள்லயுமே இந்த மாதிரியான ஒரு லேசான கிளுகிளுப்பு எதுவுமே இருக்காது. இதுல வந்து ரொம்ப இவர் எழுதுனதுலயே ரொம்ப இந்த புத்தகத்திலே உச்சமான ஒரு கவிதை சொல்லணும்னா அவசரமாய், எத்தனாவது பக்கம் தெரியலையே தோழர், அது என்ன பக்கம் தோழர்? சிவபால தோழர். அவசரமா நான் சாப்பிட்டு வைக்கிறேன் பந்தியில் இருக்கிற ஒரு சிறுவனை போல உன்னுடைய அழகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்லுவீங்களே, அது வந்து 32வது பக்கம். ஒரு காதல் கவிதை எழுதும்போது கூட ஒரு பசி உணர்வை எவ்வளவு அழகா, எவ்வளவு நுணுக்கமா, எவ்வளவு நுட்பமா அந்த வேதனை எறிந்து அவர் சொல்றாரு பாருங்க. அவசரமாய் அள்ளியுண்ணும் பந்தியின் கடைசி சிறுமியை போல் உன் ஒவ்வொரு அழகையும் விழுங்கி வைக்கிறேன், நீ கையசித்து விடைபெறும். இது வந்து ஒரு காதலனுடைய உணர்வினுடைய உச்சம். அது ஒரு பிரிவு. ஒரு காதலை பிரியும் பொழுது ஒரு காதலன் மனதில் தோன்றுகின்ற அந்த உணர்வினுடைய உச்சத்தை
அவர் கற்பனைகளா எழுதல. நமக்கு கண் முன்னாடி ஒரு பந்தியில பசியோடு இருக்கிற ஒரு சிறுமி எப்படி சாப்பிடுவாளோ அதை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த 38வது கவிதை வந்து, இப்போதெல்லாம் பட்டாம்பூச்சி பேசினாலும் பட்டாம்பூச்சி மோதினாலும் தடக் தடக் என்று பேரிரைச்சல் இருக்கிறது மனசு. இததான் வந்து ஒரு பழைய கவிஞன் எழுதியிருப்பார். மானே மலரினம் மெல்லியது காதலை மகிழ்வோனாமே இரு இணைவும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, மன்னாதி மன்னன் நினைக்கிறேன் நானு. அந்த படத்துல ரொம்ப வரும். அதுதான் வந்து காதல் குறித்த ஒரு உச்சத்திலும் உச்சமான ஒரு கவிதையா கவிஞர்கள் சிலாகிக்கிறாங்க. காதல் என்பது என்னன்னா, வைரமுத்து விழியில் விழுந்து உயிரில் கலந்து உணர்வில் அந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாலும் ரொம்ப நுட்பமா பளிச்சுன்னு நெற்றி அடியா சொல்றது வந்து மானே மலரினும் இல்லையது காதல். அதுதான் காதலுடைய நுட்பத்துக்கும் மென்மைக்கும் உதாரணமா சொல்ற கவிதை. இவர் அந்த கவிதையில தூக்கி சாப்பிட்டார். பட்டாம்பூச்சி மோதினாலும் தடக் தடக் என்று பேரிரைச்சல் எடுக்கிறது மனசு. அந்த ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பு, பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு, ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பு, 2 பட்டாம்பூச்சியுடைய சிறகுகள் அந்த மோதி கொள்வது, 2 பட்டாம்பூச்சியுடைய சிறகுகள் தான் மோதி கொள்ளும். அது ரொம்ப மென்மையானது. அது வந்து நம்ம கைகளில் தொடும்போது, பட்டாம்பூச்சியுடைய சிறகுகளை கைகளில் தொடும்போது அதனுடைய நிறங்கள் நம்முடைய விரல்களில் ஒட்டி கொள்ளும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப மென்மையானது. சில வேலைகளை அழுத்தி தொட்டோம்னா அது அந்த இறக்கையில சிறகுகள்ல ஓட்ட வந்துடும். அந்த அளவுக்கு மென்மையானது. இவர் என்ன சொல்றாரு, நான் காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசும், அல்லது என்னுடைய மனசு, எந்த இடத்துல சுகபாலா பொறிச்சுக்கலாம், நான் படிச்சுனா என்னை பொருத்திக்கலாம், வேற யார் படித்தாலும் அவர்களை பொருத்திக்கலாம். காதலிக்கிறவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, பட்டாம்பூச்சி அதுக்குள்ள மோதல் வந்தாலும் மனசு தடக் தடுக்குதுலாம், பேரிரைச்சல் இருக்குது. அந்த அளவுக்கு மனம் மென்மையாகி போயிடும். இப்போ இதுல இந்த மனம் மென்மையாகிறதுல கூடுதலா இன்னொரு செய்தி கூட சொல்லணும்னா, பெண்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணாங்க. இப்போ அவங்க ஆண்கள் வந்து தங்களுடைய அழுத்தங்களை, மன அழுத்தங்களை அப்படியே வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை. ஆனா பெண்களுக்கு வந்து அவர்களுடைய ரிலாக்ஸேஷனா சமையல் இருக்குது அப்படின்னு. ஒரு சமையல் செய்கின்ற ஆணுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது. ஒரு சமையல் செய்கின்ற ஆண்கள் வந்து பெண்களை வந்து சித்திரவதை பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்காது, உயிர்களை நேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உன்னதமான காதல் வாய்ப்பட்ட இதயம் பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்புல கூட மனசு அடிச்சுக்கும் அப்படின்றத வந்து அவரு சொன்னது வந்து, இதுல நான் இப்ப வந்து எல்லா கவிதைகளும் சொல்லல, ஒரு சில உச்சமான, என்னுடைய பார்வையில ஒரு உச்சமான கவிதைகளை தான் நான் இது சொல்லின்னு இருக்கிறேன். 51வது கவிதை வந்து, துளிர்த்து துளிர்த்து எழும் ஆசைகளை வெட்டி வெட்டி வீசுகிறார், மனதை துளைத்து துளைத்து ஊடுருவும் நினைவுகளை என்ன செய்கிறார். அவர் கேட்கிறாரு, அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நீ வந்து உன் மீது எனக்கு வருகின்ற ஆசையெல்லாம் வந்து படாத, அதெல்லாம் நினைக்காத, போகாத அப்படின்னு பெண்கள் பெரும்பாலும் மறுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மறுத்து சொன்னாதான் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா காதலன் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு மறுத்து சொல்லுவாங்க. இப்ப அவர் வந்து அப்படி மறுத்து சொல்கின்றவர்களை எதிர்கேள்வியால மடக்கிறார். துளிர்த்து துளிர்த்து எழும் ஆசைகளை வெட்டி வெட்டி வீசுகிறாய், மனதை துளைத்து துளைத்து ஊடுருவும் நினைவுகளை என்ன செய்யும். அங்க அவங்களுடைய நினைவுகளை சேர்த்துக்கணும். உன்னுடைய நினைவுகளை நான் என்ன செய்யறது அப்படின்னும் போது அப்போ ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. நினைவுகளில் இருந்துதான் ஆசை வருது. ஆசை வருதுன்னா நான் இப்ப நினைவு இல்லாம இருக்கணும், நான் என்ன பண்றேன், உன்னை நினைக்காம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ இங்க வந்து நம்ம இந்த ஆசைகளை பத்தி பேசும்போது ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் திருமந்திரம் சொல்றாங்க. பகவான் புத்தர் என்ன சொல்றாரு, எமோஷன்ஸ் தான் ஆசைக்கு காரணம் நினைவுகள் தான். இந்த எண்ணங்கள் தான் வந்து ஆசைகளை உருவாக்குது. இந்த நினைவுகள் இல்லைன்னா ஆசை இருக்காது அப்படின்ற அத இந்த இது 4 உன்னத வாய்மைகள்ல
சொல்கின்ற ஒரு கருத்து இது. அந்த கருத்தை வந்து இவர் இந்த இடத்துல பொறித்திருக்காரு. இதுக்குள்ள அந்த மாதிரி நிறைய அந்த மௌனம் குறித்து பேசுகின்ற 17 கவிதைகளிலுமே புத்த சமயத்தினுடைய சாயல் இருக்குது. ஒன்று ஒன்றை குறித்தும் ரொம்ப நுணுக்கமா பேசணும். அது திருப்புகழில கூட ஒண்ணு வரும், சும்மா இரு, அருணகிரி பார்த்து முருகன் பேசுவார், சும்மா இரு சொல்லற அப்படின்னு வருவாங்க. அது என்னன்னா, மௌனம் என்பது சொல் இல்லாமல் இருப்பதுதான் மௌனம். அதை இவர் ரொம்ப அழகா 17 கவிதைகளில வெளிப்படுத்துறாரு. 10வது பக்கத்துல இருக்கிற ஒளிந்து கொள்ள ஒளியை தேர்ந்தெடுத்தாய், திரிக்குள் நான் இருப்பது தெரியாம, இதுதான் வந்து கடவுள் குறித்தும் பிரபஞ்சம் குறித்தும் அந்த காஸ்மிக் ரேஸ் குறித்தும் நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லையா, பால்வீதி மண்டலத்துல இருக்கிற இந்த பிரபஞ்சங்கள்ல பூமியும் ஒண்ணு, கோலங்கள்ல பூமியும் ஒண்ணு. இதுல வந்து காஸ்மிக் கதிர் தான் ஆதிக்கம் செலுத்து. மற்ற கிரகம் அண்டங்கள்ல வேறொரு கதிர்கள் ஆதிக்கம் செலுத்துது. இந்த காஸ்மிக் கதிர் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த காஸ்மிக் கதிர்வீச்சு தான் வந்து ஆன்மீகவாதிகள் கடவுள்ன்றாங்க. இந்த கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்ற இந்த தூணிலும் இருப்பதும் துரும்பிலும் இருப்பதும் காஸ்மிக் கதிர்வீச்சு தான். வள்ளலார் கூட அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்றார். அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதும் காஸ்மிக் கதிர்வீச்சு தான். வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு வந்து உடலும் கிடையாது, குடலும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு தனி உருவம் கிடையாது, இந்த ஒரு ஈர்ப்பு விசைதான் காஸ்மிக் கதிர்வீச்சு தான் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அந்த சிந்தனையுடைய நீட்சியாதான் ஒளிந்து கொள்ள ஒளியை தேர்ந்தெடுக்கும் போது திரைக்குள் நான் இருப்பது தெரியாமல், அந்த ஒரு 10ஆம் பக்கம் இருக்கிற அந்த கவிதையை இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தோடைய ஈர்ப்பு விசையோட காஸ்மிக் கதிரோட நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அந்த கவிதையினுடைய ஆழம் வந்து நமக்கு ரொம்ப புரியும். இந்த பக்கத்துல புக் இருக்கிறதுனால 10ஆம் பக்கம் தேடுறேன். அவரு மன்னர்கிட்ட சொன்ன இந்த ஒரு கவிதை பத்தியும் பேசும்போது அதை ஸ்லைட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒளிந்து கொள்ள ஒளியை தேர்ந்தெடுத்தாய், திரிக்குள் நான் இருப்பது தெரியாம. இந்த காஸ்மிக் கதிர் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் போல காதல் வயப்பட்டவனுக்கு காதல் தான் உலகமே, அன்புதான் உலகமே, பாசம் தான் உலகமே. அந்த மாதிரி நீ எங்க போனாலும் நான் தானே இருக்க போறேன், காதல் தானே இருக்குது, என்னுடைய காதல் தானே இருக்குது. நீ எங்க போய் நின்றாலுமே மறைந்தாலுமே ஒளிந்தாலுமே நடந்தாலுமே நான் தானே இருக்க போறேன். இதையே அவனுக்கு புரியல. அதான் வந்து பார்க்கின்ற எல்லாமே வந்து பாரதியாருடைய ஒரு கவிதைகளும் நந்தலாலா தீக்குழுவர்களை பார்க்கும் மொழியில எல்லாம் நந்தலாலா உண்மை, அந்த மாதிரி ஒரு வறுமை. அந்த ஒரு சாயல்ல பிரபஞ்சத்தினுடைய காஸ்மிக் கதிர்வீச்சினுடைய நீட்சியா திரி ஒளி பஞ்சபூதங்களுக்குள்ளவும் எங்க போனாலும் நான் தான் காதல் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப நுட்பமா, அதே நேரத்துல ரொம்ப எளிதான வார்த்தைகள். இந்த புத்தகத்துல எந்த வார்த்தையுமே கடினமான வார்த்தை கிடையாது. தினசரி அன்றாடம் நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தைகளை தான் கவிஞர் பயன்படுத்துறாரு. அப்படி பயன்படுத்தி தான் எழுதுறாரு. எந்த துளியில் நீ என்று எல்லா துளியிலும் நினைக்கிறேன் நான். பக்கம் 7வது முதல் கவிதையா அந்த கவிதை வைக்கிறார். அந்த கவிதையை வச்சுட்டு இந்த கவிதையை பத்தி சொல்லணுமா, மழையினுடைய சிறப்பை சொல்லணும். அப்போ மழை என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தோட ஒன்றி போன ஒரு விஷயம். நம்முடைய தமிழ் சமூகம் வந்து மற்ற எந்த உலகத்துல இருக்கிற எந்த மொழி பேசுற மக்களும் வந்து மழையுடன் உரையாடுவதோ இல்லை. ஆனா தமிழ் சமூகம் மழையுடன் உரையாடுவதும் 2000 காலமா தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ திருக்குறள்ல கூட வான் சிறப்பு தான் முதல் சிறப்பு. சிலப்பதிகாரத்திலேயே வந்து மாமழை போற்றுது தான் முதல் இது. அந்த பாணியில நம் தோழர் வந்து எந்த துளையில் நீ என்று எல்லா துளியிலும் நினைக்கிறேன் மழையை குறித்து தான் தொடங்குறார். மழை என்பது பகவான் என்ன சொல்றாருன்னா, மழை என்பது தமிழ்தான், அதுதான் உயிர்களுக்கெல்லாம் மூலாதாரம் அப்படின்ற மாதிரி என்னுடைய உணர்வுகளுக்கு காதல் மூலாதாரமா இருப்பதை போல நீ மூலாதாரமா இருப்பதை போல அப்படின்ற ஒரு விஷயத்தை மழையோடு பொருத்தி அவரு
ஒப்பீடு செய்யறாரு. அதே நேரத்துல ஒரு புத்தகத்தினுடைய கட்டமைப்பை குறித்து நம்ம பேசும்போது மழையிலிருந்து தான் இவரும் தொடங்குறார். ஒரு ஒரு மிகச்சிறப்பான புத்தகங்கள் எப்படி மழையிலிருந்து தொடங்குதோ அதே போல மழையிலிருந்து தான் இவர் தொடங்குறார். இந்த இதுல இருந்துட்டு இந்த மௌனம் குறித்து பேசிய அந்த கவிதைகளுக்குள்ள நம்ம நுழையிறோம். ஏன்னா மௌனம் குறித்து ஒரு 17 பாடல்கள் நம்ம சொல்லியிருக்கிறதுனால அதுல நாம அது குறித்து கொஞ்சமாவது நம்ம பேசணும்னா தான் கவிஞருடைய உணர்வுகளுக்குள்ள நான் போறதுக்கு முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். நான் உணர்வுகளுக்குள்ள போயிட்டு இல்லைன்னு சொல்லல, அவருடைய இதுக்குள்ள நாம போறோம். முதல் கவிதை 33வது பக்கத்துல 33வது பக்கத்துல இருக்கிற கவிதை தான் வருது மௌனம் குறித்து. உன் கண்களோடு பேசிக் கொள்வதா உன் வார்த்தைகளை பற்றி கவலை இல்லை எனக்கு. வார்த்தையில்லா உரையாடலை பற்றி தொடங்குறாரு. அதுவே இந்த பக்கம் நான் முன்னாடி சொன்ன இந்த பக்கமா இருந்து படிச்சுன்னு வரும்போது அவசர அவசரமா அள்ளி இன்னும் பந்தியின் கடைசி சிறுமி போல் உன் ஒவ்வொரு அழகையும் விழுங்கி வைக்கிறேன் நீ கையை சேர்த்து விடைபெறும் போது போயிட்டாங்க. திரும்ப வந்து பேசும்போது உன் கண்களோடு பேசிக்கொள்வதால் உன் வார்த்தைகளை பற்றி கவலை இல்லை எனக்கு. இது இப்படி வருது. இதே இந்த பக்கம் இருந்து நாம எல்லா கவிதைகளும் நீ இருப்பதான்னு சொல்லிட்டு இந்த 60வது கவிதையிலிருந்து 60வது பக்கத்துல இருந்து நாம தொடங்கும் போது இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த புத்தகத்திலாவது இப்படி எழுதும் போது வருதா என்னன்னு தெரியல. வேறு பொருள் கொண்டு நீ எழுதினால் தனித்து விடுவார். அதனால் நீர் கொண்டு எழுதுகிறேன் நீரின் மேல் உன் பெயரை. அவங்க மேல நீர் தண்ணியில அவங்க பேரை எழுதிட்டு அப்புறமா பேசுறாரு, கீழே குனிஞ்சு எழுதிட்டு அப்புறம் கண்களை பார்த்து பேசுறாரு, அப்புறமா பிரிகிறாரு. இப்படி எழுதினாலும் அது ஒரு பொருந்தி வரும். இதுல இந்த மௌனத்துல ரொம்ப சிறப்பானது 39வது கவிதை. 39வது பக்கத்துல இருக்கிற அந்த கவிதை உன் வருகைகளில் மிக நேர்த்தியாய் நீ அணிந்து வரும் மௌனத்தில் நானும் மௌனமாய் நீயற்ற பொழுதுகளில் நிரம்பி வழிகின்றன உனக்கான வார்த்தை. இது ஜென் தத்துவம். இத எப்படின்னா அந்த ஒரு ஜென் கதை கூட இருக்கு. 2 ஜென் ஞானிகள் சந்தித்து பேசும்போது சந்தித்து உரையாடுவதற்கு வராங்க. உரையாடுவதற்கு வரும்போது நாம தான் பேச போறோமே, எதுக்கு லைட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிற்பாடு ஒண்ணு ஒன்னா பேசின்னு வருவாங்க. கடைசி வரைக்கும் 2 பேருமே பேசல. எல்லாரும் வெளியில கேட்கும்போது என்ன சொல்றாங்க, பேசிட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா மௌனத்தை விட ஒரு சிறப்பான உரையாடல் மனம் ஒத்தவர்களுக்கு இருக்காது. அப்ப அந்த மனம் ஒத்தவர்களுக்கு அவர் என்ன சொல்லிடுறாரு, நீ நேர்த்தியா அழிஞ்சு ஒரு மௌனம்ன்ற. அதுவும் சாதா மௌனம் கோபமாவோ இல்ல சிடு மௌனமோ இல்லை. ரொம்ப அழகா நேர்த்தியாக அந்த அணிந்த ஒரு மௌனம் என்பது அந்த மௌனம் தான் மன அமைதிக்கான ஒரு முக்கியமான காரணம். இந்த மௌனத்திலிருந்து தான் தியானம் பிறக்கிறது. அந்த தியானத்தை ஆல்பா பீட்டா காமா கதிர்வீச்சுகளோட மன அலைவரிசைகளோட ஒத்து சொல்றாங்க. அப்போ மனம் ஒன்றி போன ஒரு மௌனத்தை இவர் ரொம்ப அழகா எந்த டெக்னிக்கலான வார்த்தைகள் எல்லாம் போறாங்க. நீ நேர்த்தியாக அணிந்த ஒரு மௌனத்தில் நானும் மௌனமாகிறேன். இந்த நேர்த்தியான மௌனம் அப்படின்ற சொல்லாடல யாராவது பயன்படுத்திருப்பாங்களா அப்படி தமிழ் கவிதை சூழல்ல அப்படின்னா அது ஐயப்பாடக்கூடிய ஒரு விஷயம். மௌனத்தை நிறைய பேர் பயன்படுத்திருக்கலாம். நீ அணிந்த ஒரு நேர்த்தியான மௌனத்தில் இந்த வார்த்தைகளை முதல் முறையா எனக்கு தெரிஞ்ச கவிஞர் தான் தோழர் தான் பயன்படுத்திருக்காரு. இந்த மாதிரியான வார்த்தைகளை மற்ற கவிஞர்கள் பயன்படுத்தாத வார்த்தைகளை நிறைய இதுல பயன்படுத்தியிருக்காரு. மௌனமாய் உன் கண்கள் பேசும் பேச்சை எந்த மொழியில் சேர்க்கும். இந்த காதல் உரையாடுறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய உணர்வுகளை தான் சொல்லிட்டு போவாங்க. தோழர் மட்டும்தான் எதிர்கேள்வியை வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. காதலிக்கு மௌனமாய் உன் கண்கள் பேசும் பேச்சு எந்த மொழியில் சேர்க்கும். நான் தமிழ் இருக்கா, இங்கிலீஷ் இருக்கா, தெலுங்கு இருக்கா, மலையாளம் இருக்கா, அல்லது மௌன மொழின்னு இருக்கா, எந்த மொழியில கேட்குறது, நீ எனக்கு கொஞ்சம் பேசி சொல்ல அப்படின்றது அந்த மௌன கவிதைகள். அது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அந்த
புகழேந்து கூட அந்த இந்த கவிதை சொல்லியிருக்கிறார். உன் மௌனம் என்ன சொல்லிவிட போகிறது, ஆம் அல்லது இல்லை என்பதை தவிர. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். டைம் ஆயிடுச்சா? ஓகே. உன்னுடைய இந்த 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 மௌனம் என்ன செலவிட போகிறது, ஆம் அல்லது இல்லை என்பதை தவிர அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்த ஒரு முடிவுக்கு வந்தாலுமே அதானே வரும். ஒண்ணு ஆமா, இது இல்லை. அப்புறம் அடுத்து அது வேறொரு கவிதைகளை சொல்லுவாரு, நீ மௌனமாகவே இருந்து விட்டு போ, நான் மொழிபெயர்த்துக் கொள்கிறேன் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத இன்னொரு கவிதைகளை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை தாங்கிய இது ஒரு சிறப்பான கவிதை புத்தகம். அதனால்தான் நான் தமிழின் மிகச்சிறந்த காதல் கவிதை புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 3-4 காரணங்கள் இதுக்கு இருக்குது. 2 பக்கமும் படித்து கொண்டு வரலாம், வேறு வேறு பொருள் வரும். ஒரு காரணம், மிக எளிமையான சொற்கள், நேர்த்தியான பொருள், நேர்த்தியான சொற்கள், ஆழமான பொருள், வேற யாரும் பயன்படுத்தாத சொற்கள். இதுல இருக்கிற சொற்கள் எல்லாம் எந்த கவிஞர்கள் கடன் வாங்கலாமே ஒழிய சுகபாலா தோழர் எந்த கவிஞர்கிட்ட இருந்து கடன் வாங்க முழுக்க முழுக்க காப்பிரைட் அவருக்கு தான். 3ஆவதா ஒரு தமிழ்ல நான் சொன்ன மாதிரி பிரேக்கப் ஆனவங்களுக்கு இந்த மௌனம் குறித்த 17 கவிதைகளை ஒரு SMS போட்டோம்னா அடுத்து பிக்கப் ஆயிடும். இதுக்கு நிறைய உதாரணம்லாம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி ஆக சிறப்பான கவிதைகளை தருகின்ற கவிஞர் இன்னும் நிறைய கவிதைகளை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி தொடர். திணையில கடந்தவருக்கு திடுக்குன்னு கல்யாணங்கிற மாதிரி தலைமை தாங்க வந்தவருக்கு திறனாய்வு செய்கிற வாய்ப்பை சான்றோர்தலம் வழங்கி வைக்கிறது. போர்க்களத்தில் இருக்கிற வீரன் எப்பொழுதும் தன்னுடைய ஆயுதத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். ஹிட்லருடைய அல்லது நெப்போலியனுடைய அவைக்களத்திலே சொல்வார்கள், இரவு 2 மணிக்கு அவன் விசில் அடிப்பான் பேரடுக்கு. உடனே அவர்கள் கையில் கிடைத்த ஆயுதங்களோடு போய் பேரடு நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த வீரர்கள் அப்படி ஒரு முறை விசில் அவர் செய்துவிட்டு வந்த பொழுது ஒரு வீரன் கையில் ஒரு சிறு ரக பீரங்கியை தூக்கி கொண்டிருந்தான். அது துப்பாக்கி என்று பீரங்கி என்று தெரியாத அளவிற்கு அவனுக்கு அத்தனை கடமை உணர்வு. அப்படி தலைமை தாங்க வந்த தோழரையே இந்த நூலை திறனாய்வு செய்ய வாய்ப்பை வழங்கினோம். அவர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லி மீண்டும் விரைவாக பேசுவதற்கு முன்னால் நம்முடைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற வெளியே செல்ல இருக்கிற வட்டத்தினுடைய நிறுவனர் கவிஞர் பாபு சசிதரன் அவர்கள் வருகிற 5 மணித்துளிகளுக்கு தன்னுடைய கருத்தினை வாழ்த்துறையாக வழங்குவார். அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். சுட சுட ஒரு ஹாட்டான பிசினஸ் மீட்ல இருந்துட்டு அப்படியே இப்போ முழுசா அதற்கு குவைட் 180 டிகிரி ஆப்போசிட்ல இலக்கியம் குறித்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். யூஎஸ் மீட்டிங் ஃபுல்லா இன்னைக்கு இந்த குவார்டர் பிசினஸ் ரிவ்யூ போயிட்டு இருந்தது. 1 and 2 hours மீட்டிங் அது முடிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. மன்னிக்கணும் தோழர் சுகபாலா மற்றும் அனைத்து தோழர்களுக்கும். நான் காலையிலேயே என்ன பேசணுன்றதுல ரொம்ப தெளிவா என் மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் ஆபீஸ்க்கு போனேன். சுகபாலா அவர்களுடைய நூல் குறித்த அந்த திறனாய்வுக்கு நேற்று எனக்கு பதிவுகள் அறம் தோழரும் மன்னர் தோழரும் அனுப்பின உடனேவே நான் எதை பேசணுன்றது எனக்கு முதல்லயே நிறைய கவிதைகள் இதுல பிடிக்கும். இருந்தாலும் நான் ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் 5 நிமிடம் கொடுத்துருக்காங்க. 57 இப்போ 7:57 கரெக்டா நான் எப்போ முடிக்கணும்னா 8:02க்கு முடிக்கணும். ஓகே, இப்போ என்னோட டைம் இதுல ஸ்டார்ட் ஆகும். ஒரு பொதுவாகவே ஒரு காதல் கவிதைகள் என்பது எப்படி இருக்கும் என்றால், காதலையும் காதலியையும் காதலில் இருந்த இடங்களையும் அவர்கள் கழித்த பொழுதுகளையும் அவர்கள் அழகாக அதில் மையப்படுத்தி அந்த கவிதை தொகுப்பு பயணித்துக் கொண்டே இருக்கும். இது ஒரு விதமான எழுத்தாளர்களுடைய கவிஞர்களுடைய ஒரு விதமான படைப்பு. சிலர் அதில் தத்துவங்களை கொண்டு வருவார்கள், சிலர் அதில் படிமங்களை கொண்டு வருவார்கள், சிலர் அதில் அழகியலை கொண்டு வருவார்கள். குறிப்பாக இன்னும் பலர் பெண்ணுடைய வர்ணனைகளை அவர்கள் இன்னும் நேர்த்தியாக இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம்ல, மைக்ரோ ஷாட், அந்த மாதிரி இன்னும் ரொம்ப கிட்ட போயிட்டு அதையும் மையப்படுத்துவார்கள். வெகு வெகு குறைவான கவிஞர்களே கவிதைகளில்
காதலை கண்ணியப்படுத்துகின்ற வேலையை செய்வார். வெகு வெகு குறைவான கவிஞர்கள் தான் காதலை கண்ணியப்படுத்துகிற ஒரு கவிதை எழுதுவார்கள். இந்த கவிதையில் சுகபாலாவுடைய ஒரு கவிதையை நான் அப்படி பார்த்தேன். என்னுடைய இந்த ஒட்டுமொத்த தொகுப்பில் எல்லா கவிதைகளும் எனக்கு பிடித்தமானது. அதில் 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் இருக்கின்ற கவிதைகள் என் மனதை தொட்டது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20% கவிதைகளை நான் மீண்டும் மீண்டும் வாசித்து புலகாயுதம் அடைந்த கவிதைகள். இப்படி பட்டியலிட்டு கொண்டே வரும் பொழுது ஒரு கவிதை எனக்கு அப்படியே இதுதான், இந்த கவிதையை தான் இந்த தொகுப்பிற்கான ஒரு அழகியல் என்று நான் நேசித்த ஒரு கவிதை. பொதுவாக பெண்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பதின்ம பருவத்திலும் அவர்கள் திருமணமான பிறகும் அழகாக இருப்பார்கள். எந்த உடையில் என்றால் பதின்ம பருவத்தில் தாவணியிலும் திருமணமான பிறகு புடவையிலும் அழகாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். மற்ற எந்த ஆடைகள் அவர்கள் உடுத்தினாலும் இந்த தாவணியும் புடவையும் நம் தமிழ் பெண்களை மிக அழகாக காட்டுகின்ற 2 உடைகள். அதே போன்று எத்தனை காதல் கவிதைகள் நாம் படிமமாக எழுதினாலும் அந்த கண்ணியத்தோடு எழுதுகிற ஒரு காதல் கவிதை இருக்கிறது அல்லவா, அந்த கவிதை எழுதுபவனையும் அழகாக காட்டும், அந்த காதலையும் அழகாக காட்டும், காதலர்களையும் அழகாக காட்டும். அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய ஒரு கவிதை உண்டு. துளியும் காமம் என்கிறது கடல், கடலும் துளி என்கிறது நட்பு என்று எழுதியிருப்பார் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அதுபோல ஒரு சுகபாலாவுடைய ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதில் அதன் பிறகு அதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டு நான் நிறைவு செய்கிறேன். அது ஒரு குளிர்கால பொழுது. வெதுவெதுப்பான வார்த்தைகளை அடுக்கி, இதுவரையிலும் அந்த 4 வரி வரை அந்த கவிதை மிக சாதாரணமான ஒரு கவிதை. அது குளிர்கால பொழுது, வெதுவெதுப்பான வார்த்தைகளை அடுக்கி நீண்ட நேரம் குளிர் காய்ந்தோம். எப்படி? நீண்ட நேரம் குளிர் காய்ந்தோம், கடைசி வரை பற்றி எரியாமல் என்று முடிக்கிறார். அந்த பற்றி எரியாமல் தான் அந்த கவிதை உச்சம் பெற்று கண்ணியத்தினுடைய உயர்வான நிலைக்கு சென்று அந்த காதலை மிக அழகாக, மிக மென்மையாக, அதே நேரத்தில் கண்ணியமாக காட்டு. ஒரு குளிர்கால பொழுதில் காதலனும் காதலியும் இருந்தால் அந்த இடத்தில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவுகளில் அதை அசை போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு குளிர்கால பொழுதில் இளம் காதலர்கள் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் பற்றி எரிவதற்கான எல்லாவித வாய்ப்பையும் அந்த இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த காதலர்கள் அந்த இடத்தில் தன்னோட கண்ணியத்தை இழக்காமல் எப்படி இருப்பார்கள் என்றால் பற்றி எரியாமல் இருக்கிறார்கள். அதில் அவர் சொல்லுகிறார், வார்த்தைகளை அடுக்கி நீண்ட நேரம் குளிர் காய்ந்தோம். ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கொள்ளும் பொழுது அங்கே கண்ணியமான காதலர்களாக இருந்தால் விரல்கள் உரசாது, கைகள் மேலே தடவாது, கால்கள் எதுவும் செய்யாது, கண்கள் மட்டும் பார்த்து கொள்ளும், பேசிக்கொள்ளும். ஆனால் பற்றி எரியாமல் இருக்கும். அப்பொழுதுதானே அது கண்ணியமான காதல், அது அப்போதுதானே சிறப்பான காதல், அப்பொழுதுதானே பொறுப்பான காதல். அந்த மாதிரியான காதலை இந்த வார்த்தைகளை அடுக்கி அவர்கள் நீண்ட நேரம் அந்த இடத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளின் மூலமாக குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் அவர்கள் பற்றி எரியாமல் இருந்தார்கள் என்று சொன்ன அந்த அற்புதமான கண்ணிய காதலை வெளிப்படுத்திய ஆக சிறந்த கவிஞரான சுகபாலா அவர்களுக்கு என வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி என்னுடைய வாழ்த்துரை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி தொடர். கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு முன்னதாக நேரத்தை குறித்து விட்டு பேசுகிற பொறியாளர் என்பதனால நேரத்தை குறித்து விட்டு அதற்குள்ள முன்னாகவே பேசி தன்னுடைய உரையை மிக ஆழமாகவும் அழகாகவும் செய்திருக்கிறார். நாம் வாளால் சொல்ல முடியாததெல்லாம் இந்த மயில் வாளால் சொல்லிவிடுகிறது. நாம் வாயால் சொல்ல முடியாத அழகையெல்லாம் மயில் இந்த வாளால் தன் வாளால் சொல்லிவிடுகிறது என்று சொல்வார் ஈரோடு தமிழன்பன். ஒரு கவிதை 1 மணி நேரம் பேசுவதற்கான பாடுபொருள்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஈரோடு தமிழன்பன் சொல்வார். அதை போலவே நம்முடைய அப்துல் ரஹ்மான் சொல்வார், ஊளை சதைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நேரடியாக மொழியை சுண்ட காட்சிகிற உத்தி தெரிந்தவன் தான்
வள்ளுவன். அதுபோல வள்ளுவனை விட விரிவாக யாரும் பேசிவிட முடியாது, சுருக்கமாகவும் சொல்லிவிட முடியாது. அவருடைய கவிதைகள் முழுமையும் அப்படித்தான் இருக்கும். அப்படியான ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு அந்த குளிர்காய்தலை பற்றி நமக்கெல்லாம் சூடேற்றி இருக்கிறார், ஒரு கதகதப்பை தந்திருக்கிறார், கவிஞருக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். மிக அருமையான ஒரு வாழ்த்துறையும் ஒரு சின்ன இந்த கவிதையினுடைய ஒரு சான்றை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிற ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை. எந்த கவிதையை கொடுத்தாலும் அந்த ஒற்றை காலில் நின்று சிலம்பமாடுகிற ஆற்றல் பொருந்தியவர். என்னுடைய தந்தையார் அவருக்கு மிகச்சிறந்த விசிறி. அந்த அளவிலே நண்பர் பாபு சசிதரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். திருவாரூரிலிருந்து வருகை இருந்திருக்கிற வனம் கலைமணி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதுபோல இடையே வருகை இருந்திருக்கிற பிரியா அவர்களையும் இன்னும் வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த கவிதைகளில் மிக முக்கியமானது, உன் கண்களுக்கு ஏன் இத்தனை அவசரம், உதடுகள் உச்சரிக்கட்டுமே, உன் கண்களுக்கு ஏன் இத்தனை அவசரம், உதடுகள் உச்சரிக்கட்டுமே கொஞ்சம் வார்த்தைகளை என்கிற ஒரு உத்தி என்பது, அதைத்தான் நான் முதலில் சொன்ன ஈரோடு தமிழனுடைய கவிதையோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். நாம் வாயால் சொல்ல முடியாத அழகையெல்லாம் வாளால் சொல்லிவிடுகிறதே மயில் என்று சொன்னாரே, வார்த்தையால் பேச வேண்டியவற்றையெல்லாம் நீ பார்வையாலேயே சொல்லிவிடுகிறாய், உன் கண்கள் பேசி விடுகிறது என்கிற செய்தியை, அந்த நுட்பத்தை நமக்கு கடத்துகிற கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. இன்னும் அந்த எந்த துளியில் நீ என்று எல்லா துளியிலும் நினைக்கிறேன் நான் என்கிற கவிதை நமக்கு ஒரு புதிய உத்தியையும் ஒரு புதிய பாடுபொருள் வழியாக நமக்கு ஒரு மென்மையான உணர்வையும், இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன் என்று சொல்வார்களே, அப்படியான ஒரு உணர்வை கவிதையிலும் இருக்கும், காதலிலும் இருக்கும், காதல் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்கிற செய்தியை அந்த கவிதையில் பதிவு செய்கிறார். இந்த கவிதையைத்தான் அருணகிரிநாதரிலிருந்து வள்ளலாரிலிருந்து ஓஷோ வரை, புத்தரிலிருந்து புத்தரின் பல்வேறு கருத்துக்களில் இருந்து நமக்கு திறனாய்வு செய்த தலைமுறை ஆற்றியிருக்கிற நம்முடைய அறம்பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அமரேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவரை பற்றி அவர் உரையை பற்றி சொல்வதற்கு மிக சுருக்கமாக சொன்னதற்கு காரணம், நண்பர் பாபு சசிதரன் அவர்கள் தொடர்பு கொண்டு நான் அடுத்த ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, சுருக்கமான எனக்கு நேரத்தை கொடுங்கள் என்று சொன்னதுனால அந்த நேரத்தை நாம் சொன்னோம். எந்த ஒரு செயல்பாடுகளுக்கு முன்னாலாகவும் அதை பார்த்த மாத்திரத்தில் அது வேறொன்றோடு தொடர்புபடுத்தி சொல்லுகிற ஆற்றல் என்பது, ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிற தேடி வைத்திருக்கிற செல்வத்தை எடுத்து செலவு செய்வது போல, பணத்தை பையில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு செய்வது போல, தேடி வைத்திருக்கிற அறிவை கிடைக்கிற செய்தியோடு பொருத்தி சொல்கிற ஒரு ஆற்றல், ஒரு பேராற்றல். இந்த நிகழ்வு தொடங்கிய பிற்பாடுதான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் அவரிடம் சொன்னேன், இந்த நிகழ்வில் தலைமையுரை மட்டுமல்ல, நீங்கள் தான் திறனாய்வு உரையுமாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் திறனாற்ற வேண்டியவருக்கு தொடர்பிலே வருவதிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். கவலையை விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போலவே அந்த கவிதைகளில் பெரும்பான்மையானவற்றை எடுத்து நமக்கு சொல்லி அவற்றினுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொன்னார்கள். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், அவசர அவசரமாய் அள்ளி உண்ணும் பந்தியின் கடைசி சிறுமியை போல் ஒவ்வொரு அழகையும் விழுங்கி வைக்கிறேன் எங்கள் கவிதையை சொன்ன போது, நீ கையசைத்து விடைபெறும் பொழுது என்று முடிப்பார் கவிஞர். இதை எப்படி எழுதினேன் என்கிற செய்தியை, அந்த பாடுபொருள் உருவானதற்கான செய்தியை எங்களோடு பகிர்ந்திருக்கிறார் கவிஞர் கூட. நம்முடைய சிற்றூர்புறங்களில் மாலை நேரங்களில் நாம் மாடு மேய்த்த அனுபவம் உண்டு என்பதனால் சொல்கிறேன். வீட்டுக்கு திரும்புகிற பொழுதுதான் மாடு ரொம்ப படிந்து மேயும், அதுவரை அலம்பல் செய்து கொண்டு அங்கே மிக ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்சம் இருள் கவிழ்கிற போது மாடு வேகமாக ரொம்ப ஆர்வமாக புல்லை மேய்வதற்கு அப்போதுதான் எத்தனைக்கும். ஏனென்றால் அவ்வளவு அவசரமாக மேய்ந்து விட்ட பிள்ளை நம்முடைய தொழுவத்தில் வந்து கட்டிய பிற்பாடு உட்கார்ந்து அசைப்போம். அது இறைப்பைக்கும் போகாமல் முன்னமாகவே வைத்திருந்த புல் என்பது மீண்டும் கொண்டு வந்து அதை அரைத்து கூழாக்கி மீண்டும் உள்ளே செல்லும். இந்த காதல் கவிதைகள் என்பது அவர் பன்னெடுங்காலம் காதலித்த செய்திகளை, பல்வேறு இடங்களில் சேமித்த சிந்தனையை அசை போடுவதற்காக அங்கொன்றில் இங்கொன்றமாக தேடிய செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து மனதிற்குள்ளே தேக்கி வைத்து மீண்டும் எடுத்து அசை போட்டிருக்கிறார். வைரமுத்துடைய கவிதையை பற்றி தொகுப்புரை வழங்கிய பொன்மணி வைரமுத்து ஒரு முறை மேடையிலே குறிப்பிட்டார், கவிஞர் எப்போதோ பெய்த மழையில் இப்போது நனைகிறார் என்று சொன்னார். மழை பற்றி கவிஞர் எழுதிய கவிதை, வைரமுத்து கவிதையை சொல்கிற பொழுது,
எப்பொழுதோ பெய்த மழையில் இப்பொழுது நினைகிறார் என்று சொன்னார். அதே போல இவருக்கு இந்த காதல் என்பது இப்பொழுது உள்ள காதல் மட்டுமல்ல, அது 10 வயதிலிருந்தும் இன்னும் பள்ளி பருவத்திலிருந்தும் கல்லூரி பருவத்திலிருந்தும் கண்ட காதல்களை எல்லாம் தொகுத்து அவற்றின் நுட்பங்களை எல்லாம் ஒரு சீராக்கி இந்த கவிதைகளை தந்திருக்கிறார். ஒரு மீரா சொல்வார், என்னை பார்த்துவிட்டு நீ போகிறாய், நாடு கடத்தப்பட்ட ஒரு தேசபக்தன் நாட்டின் எல்லையிலிருந்து தன் தாய் நாட்டை திரும்பி பார்ப்பதை போல் உன்னை பார்த்து கொண்டே போகிறேன் என்று சொல்வார். இந்த உணர்வை ஒரு நாடு கடத்தப்பட்ட ஒரு தேசபக்தன் நாட்டினுடைய எல்லையிலிருந்து தன் தாய் நாட்டை எத்தனை காதலோடு திரும்பி பார்ப்பானோ, அதுபோல அந்த சிறு குழந்தை எப்படி பசியோடு எழுந்துவிட சொல்வார்களோ என்று எத்தனைத்து அவசரமாக அந்த உணவை எல்லாவற்றையும் தின்பதற்கு முயற்சிக்குமோ, அதுபோல உன் அழகையெல்லாம் பருகிவிடத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்கிற செய்தி. மீண்டும் நான் உன்னை சந்திக்கிற வரை அசை போடுவதற்கு எனக்கு செய்திகள் வேண்டும். தான் இந்த கவிதை அடையாற்றிருக்கிறது. இன்னும் நிறைய செய்திகளை முடியும். காலம் கருதி நான் கவிஞருடைய ஏற்புரையை வர விரும்புகிறேன். அருமையான கவிதைகளை 3 தொகுப்புகளை மட்டுமே தந்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கவிதைகளை தமிழ் சூழலில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர். எங்கள் பேரெழுந்தூருக்கு அருகாமையில் பிறந்து பேரெழுந்தூரிலே வளர்ந்து இப்போது சேலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கவிஞர். பல்வேறு சிந்தனை போக்குகளை தன் படைப்புகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவர். அங்க இருக்கிற இலக்கிய ஆளுமைகளை தொழில்நுட்ப அறிவாலும் கவிதை தொடுக்கிற ஆற்றலாலும் தன்வயப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு பேரன்பாளர். நட்பை மிக நுட்பமாகவும் அன்பாகவும் பேணி காக்கக்கூடிய ஒரு சிறந்த நண்பர். அந்த அளவிலே யுகபாலாவுக்கு இந்த கவிதை சொல்வதோ அப்படித்தான் அவருடைய இருக்கிறது. அன்பாக இருக்கிறது, நுட்பமாக இருக்கிறது, நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் பேசுவதற்கு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது கவிஞர் பேசுவார். தொடர்வாங்க. வணக்கம். அவசரமாய் ஒரு நூல் திறனாய்வுக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கவிதை தொகுப்பு தான் முதலாக வந்திருக்க வேண்டிய தொகுப்பு. ஏனென்றால் இதில் எழுதிய கவிதைகள் தான் நான் முதலில் எழுதிய கவிதைகள் இருக்கின்றன. அதன் பிறகு வந்த கவிதைகள் தொகுப்பு 2 தொகுப்புகளும் இதன் பிறகு எழுதப்பட்ட கவிதைகள். ஆனால் இந்த தொகுப்பில் இப்போது எழுத கவிதைகளும் தொடர் மன்னன் சொன்னது போல எல்லா கவிதைகளும் தொகுத்து வழங்கப்பட்ட நூல் தான் இந்த நூல். நான் கவிதைகளை காதல் கவிதை எழுதுவதற்கு எனக்கு முன்னோடியாக யாரை எடுத்துக்கொண்டேன் என்றால் வள்ளுவரை தான் எடுத்துக்கொண்டேன். வள்ளுவரிடம் இருந்து எப்படி காதல் கவிதை எழுத வேண்டும் என்கின்ற நுட்பத்தை வள்ளுவரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். அதற்கு ஒரே ஒரு திருக்குறளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு திருக்குறள், அணிச்சையும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருங்கி பழம் என்று ஒரு திருக்குறள் விட்டது. அணிச்சையும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருங்கி பழம். அணிச்சை மலர் மூச்சு காற்றப்பட்டாலே வாடிவிடுகின்ற அளவுக்கு மென்மையானது. அன்னத்தின் தூவி என்கின்றார். அன்னத்தின் தூவி என்பது அந்த இறகின் ஓரமாக இருக்கின்ற அந்த அன்னத்தின் தூவி இரண்டும் மாதர் அடிக்கு நெருங்கி பழம் என்று சொல்கின்றார். நாம் நெருங்கி முள் என்று சொல்வோம், அவர் பழம் என்று சொல்கிறார். முள் என்பது பிஞ்சாக கூட இருக்கலாம், பழம் என்பது முற்றிய ஒன்று. வள்ளுவர் அதை முள் என்று சொன்னாலும் அந்த வார்த்தை குத்திவிடும் என்பதற்காக அதை பழம் என்று பயன்படுத்துகிறார். அப்போது காதல் கவிதை எழுதுகின்ற போது வார்த்தைகளை எவ்வளவு அழகிகளோடு எழுத வேண்டும் என்பதை வள்ளுவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இரண்டுமே அன்னத்தின் தூவியும் அணிச்சை மலரும் அந்த பெண்ணின் பாதத்திற்கு நெருங்கி பழம் போல் இருக்கிறது என்கின்ற போது வார்த்தைகளை எப்படி கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அப்படித்தான் ஒவ்வொரு கவிதைகளையும் எழுதுவதற்கு நேர்த்தியாக பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த அவசரமாய் அள்ளி உண்ணும் பந்தியின் கடைசி சிறுமி கவிதையை சொன்னார்கள். அதற்கான சூழலை உங்களுக்கு விளக்கலாம் என்று நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டது உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஒரு நிகழ்வு, கொரோனாவிற்கு பிறகு ஒரு திருமண நிகழ்வு. அங்கே சென்றிருந்தோம். அங்கே சென்றிருந்த போது பந்தியில ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது வயிறு நிறைஞ்சிடுச்சு. இலையெல்லாம் எடுத்துட்டு வராங்க, அது கடைசியா உட்காந்துருக்கு.
அது கடைசியா உட்காந்துருக்குது. ஆனா அந்த சாப்பாட்டை விட்டுட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசு இல்லை. வடை எடுத்து ஒரு கடி கிடைக்குது, பக்கத்துல ஸ்வீட் எடுத்து ஒரு கடி கிடைக்குது. ஆனா அது வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆனா அதை விடவும் மனசு இல்ல. அதே நேரத்துல வந்து சாப்பிடவும் முடியல அதால. அது எந்திரிச்சு நின்றுகிட்டு திரும்ப ஒவ்வொன்றா எடுத்து கொஞ்சம் வாயில வச்சுட்டு இருக்குது போல. இந்த இந்த பார்த்ததை இதை கவிதையா மாத்தணும் முடிவு பண்ணிட்டு இருக்கிறப்போ, இது என்னவா மாத்தலாம் அப்படின்னு பாக்குறப்போ, அப்ப அந்த தொகுப்பு எழுதிட்டு இருக்கப்போ அந்த தொகுப்புக்கு வந்து அதை வந்து அந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது உண்மையா பாத்தீங்கன்னா அது விழுங்கி வச்சுது, அது சாப்பிடல. அததான் வந்து நான் வந்து கவிதையில வந்து அவசரமா அள்ளி உண்டும் பந்தியின் கடைசி சிறுமியை போல் உன் அழகையெல்லாம் விழுங்கி வைக்கிறேன் நீ கையசைத்து விடைபெறும் போது. அப்போ கையசைத்து விடைபெறும் போது மீண்டும் சந்திக்க போறோம். ஆனாலும் அந்த இடைப்பட்ட வேலையில வந்து அழகையெல்லாம் நான் வந்து விழுங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து அந்த கவிதை எழுதணும். இப்படி ஒவ்வொரு கவிதைகளுக்கும் ஒரு சூழல் இருக்கிறது. என்னை பாதித்ததோ அல்லது எனக்கு நேர்ந்ததோ அல்லது நண்பர்களுக்கு நேர்ந்ததோ அப்படிதான் எல்லா தொகுப்பும் வருகிறது. அப்படிதான் இந்த தொகுப்பு இருக்கிறது. தோழர் அறம் அமரேசன் ஐயா சொன்ன மாதிரி திட்டமிட்டெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து படிச்சா எப்படி இருக்கணும், முன்னாடில இருந்து படிச்சா அப்படின்லாம் திட்டம் இல்லை. ஆனா ஒரு அந்த இது நம்ம காதல் ஆரம்பிச்சு கடைசியில எப்படி போய் முடியும் இல்லைங்களா, அந்த இதுக்கு வரிசைப்படுத்தணும் தவிர பின்னாடி இருந்து படிச்சா இப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிற நோக்கத்துல தெரியல. அவரு ஒவ்வொரு கவிதையும் அவர் படிச்சுட்டு இதுல வந்து புத்தம் இருக்குது, இதுல ஜென் இருக்குது அப்படிங்கிறாரு. எந்த திட்டமிடலும் அதுல கிடையாது. ஜென் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாம நான் சாதாரணமா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான காதல் கவிதை எல்லாருக்கும் புரியணும், அதை முகம் சுழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருந்தேன். முன்னுரையில சொன்னிருக்கிற மாதிரியே இந்த தொகுப்புல காதலுங்கிற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு கவிதையில வந்து வந்துச்சு. ஒரே ஒரு கவிதையில மட்டும் ஒரு கவிதையில மட்டும் காதலுங்கிற வார்த்தை வரும். அதுவும் இல்லாம எழுதணும் அப்படின்னு நினைச்சேன். வேற வழி இல்லாம அது அந்த அந்த காதலுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அந்த கவிதை வந்து அவ்வளவு சிறப்பா இல்லை. அதனால அதை விட்டுட்டேன். அதிகபட்சமா எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி தோழர் புனித ஜோதி அவங்க சொன்னதுல இருந்து இருபாலருக்குமான கவிதையா தான் இதை திட்டமிட்டு எழுதுனதுதான். யாருக்கும் சில கவிதைகள் வந்து செய்ய முடியாது. இப்போ கூந்தலில் பதியமிட்ட அழகான பூவிற்கு அப்படியே உனது சாயலுங்கிறப்போ அதை வந்து நீங்க வந்து இருபாலருக்கும் பொருத்த முடியாது. சில கவிதைகள் ஒரு 10 கவிதைகள் வந்து அது வந்து ஒரு பாலினத்தவருக்கானதான் இருக்கும். இப்படிதான். மற்றபடி வந்து அது திட்டமிட்டு இருபாலருக்கு இருக்கணும் தான் எழுதணும். அது சில கவிதைகள் வந்து சில அந்த அழகியல் இல்லைனாக்கா அந்த கவிதை தொகுப்பு சிறப்பா இருக்காது அப்படிங்கிறதுனால அதை விட்டுருக்கோம். மற்றபடி இல்லை. எப்போதும் போல பாரதி மோகன் பழப்புகழ் 2 பேரும் அணிந்து கொடுத்தாங்க. முன்னாட்டை ஓவியம் வந்து மணிவர் மாட்டம் வாங்கினோம். இது பெரும்பாலான புகைப்படங்கள் வந்து நானே எடுத்தது. ஒரு சில படங்கள் மட்டும் இணையத்துல இருந்து எடுத்தது. இதுவும் என்னன்னாக்கா காதல் கவிதைனாக்கா ஒரு பெண்ணோட படமோ இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, இணையத்துல இருந்து எடுத்து பெண்ணோட படத்தங்களை வச்சு அந்த கவிதைகளை எழுதுறது வழக்கமா இருக்குது. நான் அதுல இருந்து மாறுபடணும்னு நினைச்சேன். ஏன் அதை வைக்கணும்? அதை வச்சு அது ஒரு நான் சொல்ல வர கருத்தை வந்து அந்த பெண்ணோட ஒப்பிட்டு அந்த கவிதை அதோட போயிடும். அதுக்கு இல்லாம நாம சொல்ல வர கருத்து வந்து அவங்களுக்கான கருத்தா அவங்கள கற்பனைக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்ம யாரையும் குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பூக்களை மட்டும் வச்சு பண்ணலாம்னு நினைச்சது. அது ஓரளவுக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது. அமரேசன் அவர்கள் சொல்ற அந்த பின்னூட்டங்கள் வழியா பாத்தீங்கன்னாக்கா புத்தக கண்காட்சிகள்ல வந்து புத்தகங்களை வந்து இளைஞர்கள் வந்து நிறைய வாங்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. மகிழ்ச்சியா இருக்குது. அந்த வகையில இந்த திறனாய்வுல வந்து கவிதைகளை எடுத்து புனித ஜோதியில இருந்து ஐயா தமிழ்லையர் பாபு சதிரன் சொன்னது வந்து அந்த கவிதை வந்து அது உண்மைதான். அது வார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல அந்த 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 இதுலயே வந்து வெது வெதுப்பான வார்த்தைகளை அப்படின்னு பயன்படுத்திடுவோம். அது குளிர் காயறதுக்கு வந்து சாதாரணமா பேசல அவங்க. வெது வெதுப்பான வார்த்தைகளே அடுக்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா இப்ப ஒரு குளிர் காயறதுக்கு வந்து விறக வச்சு அடுக்கிக்கிட்டு அதை வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி வெது வெதுப்பான வார்த்தைகளை தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் பற்றி எரியாமல் அப்படிங்கிறது வந்து அந்த கண்ணியத்தை சொல்றதுக்காக எழுதுனா அது சரியா ஒரு படம் முடிஞ்சு காமிச்சாரு. சிறப்பா குறுகிய இதுல வந்து திறனாய்வு பண்றேன்ட்டு அவரு ஜென் எல்லாத்தையும் சொன்னாரு ஐயா அறம் அமரேசன் அவர்களுக்கும் நன்றி. தோழர் மன்னர் மன்னன் வந்து கவிதைகள் வந்து அங்கங்க தொட்டு அந்த முன்னுரையில இருந்து எல்லா கவிதைகளையும் தொடராரு. நல்லா இருக்குது. அதே மாதிரி காணிக்கை வைக்கிறதுலயும் வந்து அப்ப யாரோ ஒருத்தர் பேர் போட்டு நம்ம ஏன் அதை வந்து நம்ம குறுக்கணும்? இப்ப யாரு படிக்கிறாங்களோ புத்தகம் யாருக்கா ஒருத்தவங்களுக்கு பரிசீலித்து கொடுத்தாங்கன்னாக்கா அது அவங்களுக்கானதான் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த திட்டமிடணும். இப்படிதான் அந்த கவிதைகளை ஒவ்வொன்றா பார்த்துதான் பண்றோம். நிறைய எழுதலாம் அப்படிங்கிறத கொஞ்சமா எழுதினாலும் நல்லா எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதுவா இருக்கு. ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சான்றோர் தளத்திற்கும் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.
அது 29வது கவிதை தோழர். சொல்லுங்க. இரவு தீர்ந்து போகும் முன் ஒரு கைப்பிடி அள்ளி வந்து விட்டு நம் காதலின் மீது மின்மினிகள் பூக்கட்டும் அப்படின்ட்டு அந்த கவிதை. அதுல மட்டும்தான் காதல்ங்கிறது காதல் வரும். அது அந்த காதலை எடுத்துட்டாக்க அது அந்த கவிதை நல்லா இல்ல. அதை எடுத்து பார்த்தேன், எடுத்துட்டு வேற ஏதாவது வைக்கலாம்னு பார்த்தா நல்லா இல்ல. அது நல்லா இருந்துச்சுனால அதை விட்டுட்டேன். அது வந்து அந்த கவிதை மட்டும். மகிழ்ச்சி தோழர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு படைப்பாளி தன் படைப்பு அனுபவங்களையும் படைப்பு பற்றிய படைப்பு சார்ந்த செய்திகளையும் பகிர்தலையே ஒரு சுவையான சம்பவங்கள் தான். ஏனென்றால் அந்த சிறுமி உணவு உண்ட கதையை நாம் பேசி இருக்கிறோம். அந்த செய்தியை அவர் சொல்லியிருக்கிறதுனால எனக்கு, ஆனால் நான் வேறு ஒரு செய்திகளோடு அதை பொருத்தி பார்த்து நம்முடைய வயல்வெளிகளில் நாம் மாடு மேய்க்கிற பொழுது மாடு மேய்கிற அந்த அனுபவங்களை, அதே நேரத்தில் இன்னும் பல செய்திகளோடு அதை நாம் ஒப்புப்படுத்தி பார்க்கிற பொழுது அவசரமாய் நாம் அந்த எல்லாவற்றையும் அண்டா கொள்ள அவசரத்துல அண்டா கொள்ள கூட கை நுழையாதுன்பாங்க. இதுதான் அது. என்ன முழுமையா தேர்வுக்கு உள்ள அறைக்குள்ள செல்லுறதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும். இந்த கேள்வி படிக்கலாமா, அதை படிக்கலாமா, அதை படிக்கலாமான்னு எது வரும்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் அதை எல்லாவற்றையும் தெரிந்து விட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், அப்படித்தான் ஒரு காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் இருக்கும். அடுத்த சந்திப்பு வரை அவர்களை பற்றி நினைவு வேண்டும் என்பதற்காக சொல்வார். இப்படி அந்த இரவு தீர்ந்து போகும் ஒரு கைப்பிடி அழி வந்து நம் காதலின் மீது ஊற்று, நம் மீது மின்மினிகள் பூக்கட்டும் என்கிற கவிதைகள் நாம் அதை அதில் மட்டும்தான் காதல் என்கிற சொல் வந்திருக்கிறது. மீத எல்லாவற்றிலும் காதலாகவே கவிதை இருப்பதால் காதல் என்கிற சொல்லை அவர் பயன்படுத்தவில்லை. எப்படி திருக்குறளிலே தமிழன் என்கிற சொல்லையோ தமிழ் என்கிற சொல்லோ இல்லையோ, ஆனால் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, தமிழர்களுக்காகத்தான் எழுதப்பட்டது. இன்று உலகெங்கும் அந்த உலகெங்கும் ஆள்வதாக திருக்குறள் இருக்கிறது. அதுபோல நாளை இந்த உலகத்தில் எங்கெல்லாம் காதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த நூல் பற்றிய செய்திகள் பேசப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அடுத்த நிகழ்வாக நம்முடைய அரங்கத்தில் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய கருத்து பகிர்வு, சான்றோர்களின் கருத்து பகிர்வு அவரவர்கள் பேசலாம். திருவாரூரிலிருந்து வரை இருந்திருக்கிற வனம் கலைமணி அவர்கள் தங்களுடைய கருத்தினை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். கலைமணி வாங்க. வணக்கம். ட்ரெயின் டிராவல்ல இருக்கேன், சத்தமா இருக்கும் ரொம்ப. பேசுங்க, பரவாயில்ல, உங்க சத்தத்தை நாங்க எடுத்துக்கிறோம். அன்னப்பறவை மாதிரி. ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டதுக்கு. கடைசி நேரத்துல தான் கலந்துக்க முடிஞ்சிச்சு. போன்ல சார்ஜ் இல்லாததுனால ட்ரெயின்ல ஏறிட்டு சார்ஜ் போட்டேன். அதுக்கு பிறகுதான் கலந்துக்க முடிஞ்சிச்சு. ஆரம்பத்திலேயே கலந்துருக்கணும், தவற விட்ட ஒரு நிகழ்வா இருக்குது. கவிஞருக்கு எங்களுடைய அருமை, உங்களுடைய உரையில இருந்து கேட்கிறப்போ ஒரு நல்ல ஒரு நூலை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துகள். அண்ணன் அமரேசன் அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. மன்னன் அவர்களுக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சார்ஜ் இல்லாத போது அந்த கவிதையை கேட்டு இப்போது சார்ஜ் ஆகிருப்பதனால உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரியா என்கிற பேர்ல இருக்கிறீங்க, நீங்க பேசலாமா? பிரியா, நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். என்னோட சித்தப்பா ஆகுறாரு சுகபாலா. ஓ, பண்ணிக்கிட்டாரு. சோ சித்தப்பா சித்தி அவங்கள பத்தி எழுதின புக்குக்காக கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்கிறதுக்காகவே வந்துறேன். ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொரு விஷயமும் பேசுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அவரோட அன்பு தெரியுது, வெளிப்பாடு, அந்த அன்போட வெளிப்பாடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. சொல்லவே இல்ல, எனக்கு தெரிய தெரிஞ்சிருப்பா. ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நானா வந்தேன். கொஞ்சம் 6 மணிக்கு போயிட்டேன், வேற ஏதோ நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது, மாறி போயிட்டேன் நான். சரி சரி சரி, ஓகே பிரியா, ஓகே, மகிழ்ச்சி. ரொம்ப ஹாப்பி. சித்தப்பாவுடைய நூல் பற்றி பிரியத்தோடு கலந்துகிட்டு வந்த பிரியாவுக்கு நன்றி. அந்த
எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நூலால் மட்டுமல்ல அவருடைய இல்லத்திலையும் போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அன்பா தான் இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்களே சாந்தா இருப்பீங்க. மனைவியோட மாமா பொண்ணுங்க, மனைவியோட மாமா பொண்ணு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றிம்மா நன்றி. இப்ப தொடர் இப்ப வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஐயா பீட்டர் ஐயா பேசலாமா? கேக்குறீங்களா பீட்டராஜன் ஐயா? இல்ல அவரு இதுல இருக்கிறாரு, டிராவல்ல இருக்காரு. ஒன்னும் சிக்கல் இல்ல. நாம வந்து இன்றுதான் அந்த நிகழ்வில் இதுல போட்டதை விடவும் முன்னாடியே நிகழ்வு நிறைவு செய்கிறோம். ஏராளமான கவிதைகளை பலர் எழுதியிருக்கிறார்கள். காதல் கவிதைகள் யாரெல்லாம் எழுத தெரிகிறதோ அவர்கள் எல்லோரும் கவிதைகள் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, முதலில் கவிதையை எழுதுவதற்கு தூண்டுகிற ஆயுதமாக காதலே தான் இருக்கிறது. பதின் பருவம் வருகிற பொழுது மீசை அரும்பு விடுகிற பொழுது அல்லது காதலும் அரும்பு விட்டு விடுகிறது. எல்லோரும் காதல் கவிதையை எழுதித்தான் மற்ற கவிதைக்கு வருகிறார்கள். இருந்தாலும் அவற்றிலிருந்து இந்த கவிதைகள் எவ்வாறு வேறுபடுகிறது என்பதைத்தான் சான்றோர் தளம் இங்கே கவிதையாக அந்த கவிதை நூலை இங்கே திறனாய்வு செய்து அதை மின்னூலாக வெளியிடுகிற பொழுது அந்த கவிதையினுடைய தரம் எப்படியானது, கவிஞருடைய படைப்பாற்றல் எவ்வாறு மிளர்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு இந்த நூலுடைய தன்மை சிறந்த நிலையில் இருக்கிறது என்பதில் தான் நம்ம சொல்ல வேண்டும். பல்வேறு கவிதைகள் எளிய சொற்களும் இனிமையான அந்த சொல்லாட்சியும் நம்மை வசியப்படுத்தக்கூடியது. இதற்கிடையிலே பட்டிமன்ற படையப்பாக இருக்கிற திருப்பத்தூர் வாகித்தையா திருப்பும் சென்றிருக்கிறார்கள், திரும்ப வந்திருக்கிறார்கள். அவர்களை அரங்கத்தில் வந்தவர்களை மீண்டும் வரவேற்று தங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேட்கிறது இல்லையா? நிகழ்வை நான் முழுமையாக யூடியூப் வழியாக கேட்டுவிட்டு தான் மீண்டும் இணைந்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா தலைப்பு அப்படிப்பட்டது, காதல் தலைப்பு என்பதாலும் அதில் மிக ஆழ்ந்து எழுதியிருப்பதாலும் நம்முடைய துவக்கத்திலேயே தமிழ் இயலன் ஐயா ஒரு விஷயத்தை இங்கே சொன்னது சிறப்பா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அழகானதுல நானா தமிழ் இயலன் ஐயா அழகா அல்லது கண்ணம்மா அவர்கள் அழகா என்று ஒரு துவக்கத்துல ஒரு வாசகத்தை போட்டு சொன்னார். ஐயாட்ட நான் என்ன கேட்க விரும்பினேன்னா, ஐயா எப்படிப்பட்ட ஒரு தமிழ் இயலன் ஐயான்னா, தமிழை கண்ணாக கருதுகிற ஒருவர் தமிழ் அழகா கண் அழகா என்று எப்படி பார்ப்பது என்ற ஒன்றை மட்டும் தமிழ் இயலன் ஐயாவிடம் நான் கேட்டுவிட்டு, நம்முடைய சுகபால் அவர்கள் எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய அந்த மரம் சம்பந்தமாக எழுதியதிலும் மிக ரசித்தோம். இந்த இடத்துல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, இந்த முள்ளுன வார்த்தை ரொம்ப புகுத்து விளையாடுது. தமிழில் ஐயாவும் நீ பார்த்தபோது நெஞ்சில் முள் தைத்தது, மீண்டும் பார் முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் என்று தமிழில் ஐயா சொல்ல, நீங்க எப்படி சுகபால ஐயா எப்படி சொல்றாருன்னா, நான் எழுதும் எல்லா கவிதையிலும் முற்று பெறுவதில் நீ இல்லாமலே இந்த முற்றும்னு ஒரு வார்த்தை அழகா சொல்லிட்டு, அந்த ரோஜாவை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒரு இதையும் சொல்லு, முள்ளும் தைத்து போயிறேன்னு அந்த முள்ளுன்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. ஆனால் கவிஞர்களுக்கு என்னவென்றே தெரியவில்லை. பொதுவாக எப்பொழுதும் இந்த முள்ளில் ஒரு தனி பாசம் இருக்கிறது. ஒரு போட்டி கூட மேத்தா அவர்களுடைய கவியரங்கத்தில் ஒரு போட்டியே நடந்து சொல்ல அந்த முள்ளுல. அப்ப வசந்தகுமாரன் சொல்றாரு, பூமிக்கு நாணம் வந்தது ரோஜாக்கள் பூத்தன என்று எழுதுறாரு. அதாவது பூமிக்கு நாணம் வந்தது ரோஜாக்கள் பூத்தன. அடுத்து தொடர்கிறார் வண்ணை நிலவன், ரோஜாவுக்கு கோபம் வந்தது முட்கள் முளைத்தன என்று அவர் சொல்ல. அடுத்து மேத்தா தொடர்கிறார், முட்களுக்கு யோகம் வந்தது இயேசுவின் தலையில் கிரீடமானது என்று மேத்தா அவர்கள் எழுதியதா சொன்னார். நீங்க அந்த சொல்லும் போது நீங்க முள் பற்றி கவிதைகள் இதெல்லாம் எழுதும் போது எனக்கு அந்த நினைவு வந்தது. ஆனால் ஒன்றையம் சுகபாலன் அவர்களுடைய கவிதைகள்ல நான் மிகவும் ரசித்தது,
அவசரமாய் அள்ளி உண்ணும்னு ஒரு வார்த்தை வருது. ஆனா அதுல கூட நீங்க சிறுமியை பத்தி சொல்லல, உங்களுக்கு தான் வருது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது அவசரமாய் இல்ல, அவன் சரமாய் உங்கள் மனதில் அப்படி சரமாய் பூத்து இருக்கிறது என்பது இதுல வெளிப்படுது. எல்லாம் அவசரமாய் அள்ளி உண்ணும் பந்தியின் கடைசி சிறுமியை போல உன் ஒவ்வொரு அழகையும் விழுங்கி வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான், அதாவது பந்தின வார்த்தை உண்மையிலே கடைசியில உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க, படக்குன்னு விழுங்குவாங்க. அந்த மாதிரி விழுங்குதல் அந்த வார்த்தையில ரொம்ப கவனமாக சுகபாலா அவர்கள் கையாண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுல அதோட காஸ்மிக் கதிர்களை கொண்டு வந்து இதுல போட்டி வாருங்க, கடவுளுக்கு சமம். காஸ்மிக் கதிர்கள் வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னது இறை துகள்கள் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்னாங்க. அதை நீங்க இதை வந்து காதலோட இணைத்து சொல்லும் போது, அது கூட காதல் எல்லா இடத்துலயுமே நிறைந்து உங்களுடைய காதல் நிறைந்திருக்குன்னு சொல்லும் போது எப்படி கடவுளோட காதலை சம்பந்தப்படுத்தியன்னு பார்த்தா எனக்கு விளக்கம் தெரியுது. கடவுளே உனக்கு கண் இல்லையான்னு அவர்கிட்ட தான் கேட்கிறோம், அதே மாதிரி காதலுக்கு கண் இல்லையான்னு தான் சொல்றோம். தொடர்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதே மாதிரி கண் கண்ட தெய்வம்னு சொல்றோம், கண் கண்ட காதல் அப்படின்னு வார்த்தையும் போடுறோம். கடவுளுக்கும் காதலுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தா தமிழே தொடர்படுத்துது. கா டா மூணு மாத்திரை, இல் மூன்றரை மாத்திரை ஆகுது. கா டா இல், கா நெடில் 2 மாத்திரை, தா ஒரு மாத்திரை, அது 3ஆம் மாத்திரை தான் வருது. ஆனா தமிழே பார்க்கும்போது கடவுளையும் காதலையும் மாத்திரை அளவில் அப்படியே இணைக்கிறதோ என்பது போல நமக்கு என்ன தோன்றுகிறது. நீங்கள் அந்த இடத்துல மிக அழகா. ஆனா ஒண்ணுயா, சொல்லியிருக்கிறது எனக்கு ஒரு சந்தேகத்தையும் கிளப்பி விட்டுருச்சு. சமையல் செய்யறனால ஹார்ட் அட்டாக் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அறம் அமரேசன் அவர்களை அந்த விஷயத்த சொல்லும் போது உண்மையில எனக்கு ஒரு கேள்வி சொல்லுது. ஆண்களும் சமைச்சா ஹார்ட் அட்டாக் வராது அப்படிங்கிறிய, நான் என்னைய பத்தி சொல்றேன். உண்மையிலே மட்டும் ஒரு டவுட்டை கேட்டுக்கிறேனா, ஏன்னா நான் தோசை சுடுறேன், சமையல் மொத்தமா செய்ய முடியலையே தவிர தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால ஹார்ட் அட்டாக் கொஞ்சமா வருமா அல்லது எனக்கு வரவே வராதா, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஒன்றை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க பாருங்க, சமையல் என்பதும் இங்கே அதையும் நீங்க காதல கொண்டு வந்தீங்க. சமையல் இது வந்து மையல் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் கொண்டு வரும் பொழுது எதோட இணைக்கிறதுங்கிறத மிக சிறப்பான சரியான வகையில எழுதியிருக்கேன். ஆனாலும் ஆழ்ந்து இருக்கிறத பார்த்தா அந்த மௌன கவிதை, நீ மௌனமாக இருந்து கொள், நான் மொழிபெயர்த்துக் கொள்கிறேன். அதாவது பெண்கள் சமயத்துல கோபமா இருந்தா கூட பேச மாட்டாங்க, அது மௌனமா இருந்தாலும் நான் மொழிபெயர்த்துக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அது சிறப்பு இல்ல, என் விருப்பத்திற்கு ஏற்ற வார்த்தையை பாருங்க. அவங்க கோபமா கூட அவங்க நல்லாத்தான் இருக்கிறாரு, உங்க விருப்பமா நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா அருமையான ஆளுங்க நீங்க, சுகமா, எந்த சந்தேகம் கிடையாது. உண்மையில உங்களோட குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு மனைவி கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா கோபமா இருந்தாலும் நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருப்பதிலே சிறப்பு. அந்த அளவுக்கு சிறப்பு செய்யக்கூடிய குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராகவும் உங்களை வந்து நான் வந்து பாக்குறேன். ரொம்ப சிறப்பையா, அருமையாக ரசித்தோம். மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்படியே உள்ள வந்துட்டு வெளியில போய் திரும்ப உள்ள வந்து நிகழ்வு அப்படி ஒரு கலகலப்பு, அந்த இடத்த ஒரு கலகலப்பாக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர், சிறந்த பேச்சாளர், இலக்கிய ஆளுமை திருப்பத்தூர் வாகித் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சமையல் செய்பவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லைன்னு சொல்றாரு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனாலும் நீங்களும் சொல்றீங்க முயற்சி பண்றோம் நடக்குதான்ட்டு, நானும் தான் முயற்சி பண்றேன், அதுக்கான வாய்ப்புலாம். அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு நண்பர் அமரேசன் வந்து, வீட்டுல சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க, நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கேனே உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், ஒரு அழகான மனைவி திட்டுற பொழுது யாருக்காவது கோபம் வருமான்னு சொன்னா அவங்க சிரிச்சிருவாங்க. அந்த நேரம் கோபம், அந்த கோபம் எல்லாம் மறைஞ்சு அது வந்து ஒரு நகைச்சுவை நேரத்துல ஒரு அன்பா மாறி போய் அது ஒரு காதலா கூட மாறிடும். அதெல்லாம் சொல்லல, நிறுத்திட்டாரு அவரு. அவங்க பேச்சு சிரித்து கோபத்தை போயிடுச்சு, சிரிச்சாங்கன்னு சொன்னாரு. அது மாதிரி அந்த சமையலுக்கும் அதுக்கும் மையலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம். மகிழ்ச்சி. இப்படி அந்த கவிதைகளோடும் உரையாளர்களுடைய உரைகளோடும் தன்னை தொடர்புபடுத்தி பேசிய திருப்பத்தூர் வாகித் அவர்களுக்கு நன்றி. நம்முடைய அரங்கிற்கு நிறைவு நேரம் தந்தாலும் நிறைவாக இருந்திருக்கிற வழக்கறிஞர் ஐயா வேலு குணவேந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா வாங்க, பேசுங்க, கவிஞரை பற்றி 2 வார்த்தை பேசுங்க. நூல் அனுப்பியிருந்தீங்கன்னா கவிதை பத்தி பேசலாம் ஐயா. கவிதைகள் வந்து நீங்க நிகழ்ச்சி முடிவுல தான் நான் வந்து நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நிகழ்வுல கலந்துக்கிட்டா மகிழ்ச்சியா இருக்குது. காதல் கவிதைகள் சொன்னோம்னா ஒரு ஆர்வத்துலதான் வந்து கலந்துக்கிட்டேன், ஆனாலும் காலதாமதமா கலந்த மாதிரி ஆயிடுச்சு.
நல்ல வேலை காதல் கவிதைக்கு உள்ள வந்து கல்யாணத்துக்கு கலந்துக்கிட்டீங்க. பரவாயில்ல, காதல் முத்தி கல்யாணம் ஆயிருக்கு. காதல் முடிவடைந்து திருமணமான பிறகு நான் வந்துட்டேன். ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வருகையே ரொம்ப மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி. நீங்க சமையல் பண்றதெல்லாம் சொன்னீங்க. நீங்க வீட்டுல சமையல் பண்றது எல்லாம் பத்தி சிறப்பா சொன்னீங்க. அது இன்னும் சிறப்பா இருந்தது. பெண்கள் சமைக்கிறத விட ஆண்கள் சமைக்கிறதா சிறப்பாக இருக்குது. கல்யாணத்துக்கு ஆண்கள் தானே சமைக்கிறாங்க. ஆமா, திருமணத்துல எல்லாம் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. அதனால அதை பத்தி நல்லா அருமையா பேசினாரு தோழரு. இடையில கடைசியா கலந்துக்கிட்டதுனால என்னால சொல்ல முடியல. கவிதை நூல் நிச்சயமா படிச்சுட்டு மீண்டும் ஒரு நிகழ்வுல சிறப்பா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. ஐயா, நான் அதுக்கு விடையும் கண்டுபிடிச்சேன் இப்ப பேசுறதுக்குள்ள. நான் கேட்ட கேள்வி தோசை சுட்டா ஹார்ட் அட்டாக் வராதா அப்படின்னு. வந்ததுன்னு சொன்னா நான் இதே பூர்வமான நன்றியை தெரிவிக்கன்னு நினைச்சேன் பொதுவா. ஆனா இது எப்படி எனக்கு தீர்வா சொல்ல தோணுதுன்னா, ஐயாவுடைய கவிதைகளை, காதல் கவிதைகளை அப்படியே ரசனையோட உள்ள வாங்கணும்னு வச்சுக்கங்களேன், உண்மையில நிச்சயம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. இத நான் எடுத்து பல இடங்கள்ல பேசினேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இல்ல, இந்த கவிதை அப்படியே எடுத்து நான் பட்டிமன்றங்கள் இங்க பேசும்போதெல்லாம் எடுத்து பேசினேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நிச்சயமா ஹார்ட் அட்டாக் வராது. அதனால நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தோசையை சுட்டா ஹார்ட் அட்டாக் வராதோ இல்லையோ அது தெரியாது, இந்த கவிதையை சுட்டா ஹார்ட் அட்டாக் வராது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நம்ம நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சரியான அழைப்புதழில் போட்ட நேரத்துக்கு இன்றுதான் சான்றோதலத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். இந்த நிகழ்வு சான்றோர்களுக்கும் நன்றி. நிகழ்விற்கு தலைமையேற்பதோடு மட்டுமன்றி குறிப்பையோடு திறனாய் உரையும் சூழல் கருதி ஏற்றுக்கொண்டு ஒரு அருமையான உரையும் நமக்கு வழங்கிய அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அமரேசன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்விலே தொடக்க உரையாற்றிய சான்றோதளத்தினுடைய நிறுவனர்களை ஒருவராக இருக்கிற முனைவர் ஐயா பாலமுருகன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நோக்க உரையாற்ற வர இருந்த இயலாத சூழலிலும் நம்முடைய அரங்கத்தில் இருந்த நிறுவனர் பொறிஞர் ஐயா அமிர்தம் பீட்டராஜன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தன்னுடைய பணிகளுக்கிடையில் அருமையான ஒரு காதல் சார்ந்த கருத்துக்களையும் காதல் கவிதையினுடைய சாரங்களையும் எடுத்து சொல்லி ஒரு வாழ்த்துரையினை வழங்கிய நானூறு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் பேராசிரியர் ஐயா தமிழ் ஈழன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நேரத்தை செலவிட்டு சிறந்த கவிதைகளை எடுத்து காட்டி ஒரு வாழ்த்துரையை சொல்லி இந்த அரங்கத்தை தொடங்கி வைத்த கவிஞர் புனித ஜோதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நூலை திறனாய்வினை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருந்த நண்பர் கவிஞர் தாழ்வாரம் இலக்கிய குழுவினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கிற பாரதி மோகன் அவர்கள் இணைய சிக்கல் காரணமாக அவர் இணைத்துக்குள் வர இயலவில்லை என்கிறதை சொல்லி அவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த அரங்கத்தில் கூடியிருந்து பல்வேறு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்க இருந்த பல்வேறு பணிச்சூழல் காரணமாக அரங்கத்திற்குள் வர இயலாத பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலவன் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக அரங்கத்திற்குள் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிற வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் அவர்களுக்கும் பட்டிமன்ற படைப்பாக இருக்கிற திருப்பத்தூர் கவிஞர் வாகித் அவர்களுக்கும் ஒரே ஒரு கவிதையை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொல்லி தன்னுடைய உரையை வாழ்த்துறையாக வழங்கிய நிமிர் இலக்கிய வட்டத்திலுள்ள பாபு சசிதரன் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி தளத்தை நமக்கு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஐயா தமிழ் ஈழன் அவர்களுக்கும் பீட்டராஜன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா தமிழில் ஐயா ஐயா லைவ் கட் பண்ணிடலாம்.
சரி, நாம வெளியேறிடலாம். நான் சொல்லி கட் பண்ண சொல்லிடுறேன். அவங்க வெளியேறிடுங்க. லைவ் கட் பண்ணுப்பா. ஐயா கட் பண்ண மாட்டேங்க. ஆமா, அவர்தான் கட் பண்ணுங்க.